ஹாய் கண்ணா. லைவ் வந்துட்டோமான்னு சொல்லுங்க பார்ப்போம். Yes, I hope you are in live. Mahalakshmi Parnivel, hi ma, hi. Yes da கண்ணா, yes da. வந்தாச்சா. Good morning to all. Hi Akash, hi கண்ணா, hi. என் வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குதா? It's AV, it's clear. ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? பயோமாலிகுல் எழுதுதெல்லாம் தெரியுதா? சொல்லுங்க பாப்போம். குட் மார்னிங் டு ஆல். என் வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? ஏதாவது இது இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா? சொல்லுங்க. Yes, fantastic. I hope now it's clear. சொல்லுங்க ஆகாஷ், வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? ஏவி கிளியரா இருக்கா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இன்னைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயோமாலிகுல்ஸ் தான் பார்க்க போறோம். எப்படி பயோமாலிகுல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க முடியும், உங்களுக்கே தெரியும். பயோமாலிகுல்ஸ் வாஸ்ட் சாப்டர். நான் எப்படி உங்களுக்கு ரெக்கார்டர் செஷனாக போட்டுறேன். ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு எடுத்துருவேன் பயோமாலிகுல்ஸில். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து கொஞ்சம் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். 7:30 வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். மிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகேவா? கிளியரா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? Yes, I hope so. It's everything. It's clear. Fantasticப்பா. Hi Vino, hi ma, hi. இப்போ நம்ம ரெக்கார்டர் செஷனாக வந்துட்டு நம்ம பயோமாலிகுல்ஸ் பார்ப்போம். ஃபுல்லாக வந்து நான் ஒன் ஷாட் வந்து நம்ம ரெக்கார்டராக போட்டுறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீக் எப்போ நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ரெக்கார்டர் செஷனான பயோமாலிகுல்ஸ். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ 7:30 வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லைவ்ல பயோமாலிகுல்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம ரெக்கார்டர் செஷனாக போட்டால் கூட நம்ம வந்து பயோமாலிகுல்ஸே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? குட் மார்னிங் வினோ கண்ணா. ஆரம்பிச்சிருவோமாப்பா? நெருப்பு போட்டுவிடுங்க. நம்ம கட்சிக்கெல்லாம் நெருப்பு போட்டுவிடுங்க. நம்ம பயோமாலிகுல்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? இன்னும் MBSR ரெஜிஸ்டர் பண்ணல, டக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க. 12ஆம் தேதி டைம் இருக்கு. டக்குன்னு எழுதுங்க. ஜஸ்ட் 2 days to go. எழுதி முடிச்சு ரேங்கை வாங்கிங்க. ஓகேவா கண்ணா? சூப்பர்மா. நெருப்பு போட்டுருப்பா. நம்ம சங்கத்தால நெருப்பு போட்டுருப்பா. ஆரம்பிச்சிடலாம். யா. ஹலோ ஷர்மிளா. குட் மார்னிங். ஆரம்பிச்சிருவோமா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாலாம் இந்த லைவ்ல பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒன் ஷாட்ல வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தலாம். இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துட்டேன். பட் ஒன் ஷாட் முன்னாடியே வந்துடும். பயோமாலிகுல்ஸ் லைவ் கிளாஸ் முடிக்கிறது ஒன் ஷாட் முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. எல்லாம் நெருப்பெல்லாம் போட்டாச்சா? இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர்ப்பா. என்ஜாய் பண்ணு. சாட்டர்டே ஸ்கூல் லீவ் வர்றது ஒரு தனி இதுதான். ஓகேவா? இப்போ பயோமாலிகுல்ஸ்னா என்ன? இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் பயோமாலிகுல்ஸை பத்தி? என்சைம்ஸை பத்தி படிக்கிறது தான் பயோமாலிகுல்ஸ். நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி படிக்கிறது தான் என்னது பயோமாலிகுல்ஸ். அது என்ன சார் என்சைம்ஸ், என்ன சார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா, நம்ம உடம்பு இயங்குறதுக்கு, நம்ம உடம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுக்கு லாக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தேவைப்படுது. நம்ம உள்ள கூட நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம சிந்தசிஸ் பண்றோம், நம்ம ப்ரோட்டீன்ஸ் சிந்தசிஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம சொல்லக்கூடிய சில ப்ரோட்டீன்ஸ், சில கெமிக்கல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோமாலிகுல்னு சொல்லுவோம். பயோமாலிகுல்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க. பயோ மைக்ரோ மாலிகுல், பயோ மேக்ரோ மாலிகுல்னு. பயோ மைக்ரோ பேர்ல இருக்கு, சின்னதா இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன சொல்லுவோம், பயோ மைக்ரோ மாலிகுல். பயோ மேக்ரோ மாலிகுல் இந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அந்த மாதிரி பெருசா இருக்கக்கூடிய. மேக்ரோ மாலிகுல்ஸ் சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ஃபில்ட்ரேட் ஆகாம இன்சாலிபிளா இருக்குது. அது ஒரு ஆசிட் வச்சு நம்ம கலப்பாங்க. அந்த ஆசிட் வச்சு இன்சாலிபிளா இருக்கிறதுனா பயோ மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? யஷ்வந்த் வணக்கங்கண்ணா. வணக்கம்பா. சாட் பாட்ஸ் குட் மார்னிங். ஓகேவா? அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோ மேக்ரோ மாலிகுல் சொல்றோம். 2 டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, சில என்சைம்லாம் இருக்குல்ல, அதுவும் இந்த எர்த் கிரஸ்ட்ல வந்து நான் லிவிங் தானே, அந்த எர்த் கிரஸ்ட்ல இருக்க என்சைம்ஸையும் எடுத்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க என்சைம்ஸ் அதிகமா இருக்குமா. ஓகேவா? அது எப்படி இவங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஜார்ல வந்துட்டு, ஒரு பெரிய பானையில வந்து நீங்க தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சின்ன கிளாஸ்ல தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க. ரெண்டுத்துலயுமே 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்றீங்க. இந்த 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணும்போது எது ரொம்ப இனிப்பா இருக்கும்,
இந்த சின்ன கிளாஸ் இருக்கிறது இனிப்பா இருக்கும். நீங்க ரெண்டுத்துலயுமே என்ன ஆட் பண்றீங்க, ஒரு ஸ்பூன் சக்கரை தான் ஆட் பண்றீங்க. பட் ஒரு பெரிய பானை ஃபுல்லா இருக்க தண்ணியில நீங்க ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்றதை விட ஒரு சின்ன கிளாஸ் ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணா அதுக்கு வால்யூம் கம்மியா இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் எர்த் கிரஸ்ட்ல வந்துட்டு என்னதான் அதிகமா இருந்தாலும் அதோட வால்யூம் பெருசா இருக்கு as compared to ஹியூமன் பாடியில வந்து வால்யூம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இதுல தான் அதிகமா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா? ஹாய் இப்போ ஹாய். அதனால தான் இந்த பயோமாலிகுல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். there is a wide ஒரு நிமிஷம் இது எடுத்துடலன்னா வச்சு there is a wide diversity in living organism in our biosphere. Now a question that arises in our minds, are all the living organisms are made up of same chemicals? எல்லா living organisms same chemicals மேட் ஆ இருக்கா? ஒரே கெமிக்கலால மேட் ஆ இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது, டிஃபரன்ஸ் இருக்கும். Elements and compounds. You have been learned chemistry how element analytic can perform. If you perform such an analysis on plant tissues, animal tissues or microbial paste. Microbial paste na ipo ஒரு plant tissue நம்ம எடுத்து ஸ்டடி பண்ண முடியும். ஒரு animal tissue எடுத்து நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஒரு microbes ஒரே ஒரு பாக்டீரியா எடுத்து ஸ்டடி பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ அந்த group of bacteria group of microbes ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சின்ன தான் இருக்கும். அப்போ group of எடுத்து படிக்கிறது வந்துட்டு குட் மார்னிங் லமதி குரூப் ஆஃப் எடுத்து படிக்கிறது தான். குரூப்பா ஒரு மைக்ரோப்ஸ் வந்து நம்ம குரூப்பா எடுத்து படிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், மைக்ரோபியல் பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதை வச்சு தான் நம்ம படிப்போம் மைக்ரோப்ஸ். We obtain an element called carbon, hydrogen, oxygen and several other the respective content per unit of mass of living tissue. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் எலிமெண்ட்னு சொல்லுவோம், ஆர்கானிக் டிஷ்யூ, ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்னதுன்னா பிரசன்ஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுல முக்கியமா கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ கார்பன் பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்கானிக் காம்பவுண்ட். இனிமே பார்க்க போறதுல ஃபுல்லா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வரும். அது கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம், நான் பேர் சொல்லிடுறேன். ஆர்கானிக்னா என்னது, கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கும். இன்ஆர்கானிக்னா இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? If the same analysis is performed in the piece of earth crust, அதே தான் piece of earth crust. முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, அந்த earth crust as எக்ஸாம்பிளா வச்சுட்டு அது நான் லிவிங் மேட்டர். earth crust பூமி crust வந்து நான் லிவிங் தானே. We obtain a similar list. Whatever the difference between the two lists, இந்த ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா no such difference could be made out of it. All the elements present in the same sample of the earth crust are also present in the sample of living tissue. எந்த இதுமே இருக்காது. ரெண்டுத்துலயும் என்ன போடுறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை தான் போடுறீங்க. ரெண்டுத்துலயுமே பெருது இருக்காது. பட் இருந்தாலும் however a closer examination revealed that the relative abundance of carbon and hydrogen with respect to the elements is higher in any living organism than earth crust. ஓகேவா? relative காம்போனன்ட் வித் ஹையர். எப்படி பார்த்தாலும், ஏன்னா எர்த் கிரஸ்ட் வந்து மிகப்பெரிய வால்யூம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சக்கரை எடுத்துட்டு மிகப்பெரிய பானையில போட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல போட்டீங்கன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிறது அதிகமா தித்திப்பா தெரியுமே, இனிப்பா தெரியுமே தவிர இந்த பானையில இருக்கிறது தெரியாது. ஏன்னா அதோட வால்யூமை பேஸ் பண்ணி அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹவு டு அனலைஸ் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எப்படி சார் அனலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்கானிக்னா என்னது, கார்பன் பிரசன்ட் இருக்கு. ஆர்கானிக்னா கார்பன் பிரசன்ட் இருக்கும், இன்ஆர்கானிக்னா அது கார்பன் பிரசன்ட் இருக்காது. ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஒரு டிஷ்யூ எடுப்பாங்க, ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துட்டு அரைச்சு வடிகட்டுவாங்க. அரைச்சு வடிகட்டி வர்றத நம்ம சாலிபிள்னு சொல்லுவோம். வடிகட்டாம மேலே நிக்குது பாத்தீங்கன்னா அது இன்சாலிபிள்னு சொல்றோம். ரெண்டு விஷயம் எடுத்து சொல்றோம். ஓகேங்களா? நம்ம சட்னி அரைப்பாங்களா வீட்டுல, அந்த பேசிஸ் சொல்லக்கூடியதான். We can continually asking the same way, what type of organic compounds are found in a living organism. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னா presence of கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா அது ஆர்கானிக் காம்பவுண்ட். இது எதுவுமே பிரசன்ட் ஆகலன்னா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். மறுபடியும் சொல்றேன், ஏன் நிறைய டேர்ம்ஸ் வரும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. How does one go about finding the answer? To get an answer, one have to perform a chemical analysis. அது கண்டுபிடிக்கிறது கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அது என்ன கெமிக்கல் அனாலிசிஸ்? ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் டிஷ்யூ எடுக்கணும். லிவிங் டிஷ்யூ வந்து என்ன இருக்கலாம், வெஜிடபிள் இருக்கலாம், பீஸ் ஆஃப் லிவரா இருக்கலாம். இந்த கோழி கடையில, ஆட்டு கடையில போனா ஈரல் கறி கொடுக்கணும்னு சொன்னா கொடுப்பான், ஃப்ரெஷ்ஷான லிவர். ஓகேங்களா? அண்ட் கிரைண்ட் வித் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் யூசிங் a mortar and pestle. அதனா சார் மோட்டார் அண்ட் பெஸ்டில் அப்படின்னா நீங்க பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் இப்படி இருக்கும். இந்த அம்மியில் அரைப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி போட்டு டிங்கி 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 டிங்கின்னு அரைப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் என்ன ஊற்றி அரைக்கிறாங்கன்னா ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் எடுத்து அரைக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பீஸ் ஆஃப் லீஃப் எடுக்கிறீங்க, இல்லை பீஸ் ஆஃப் வெஜிடபிள், ஏதோ ஒரு வெஜிடபிள் டிஷ்யூ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு லிவரே எடுக்கிறீங்க. லிவரே எடுத்துட்டு உள்ள போட்டு டக்கு நச்சு 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 நச்சுன்னு நல்லா அரைக்கிறீங்க. அதான் மோட்டர் அண்ட் பெஸ்ட் வச்சு கிரைண்ட் பண்றீங்க, கையாலேயே கிரைண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அப்போ அப்படி பண்ணீங்கன்னா we were stained throughout the cheese cloth. Okay, stained throughout the cheese clothனா அது வடிகட்டணும். சரிப்பா. ஒன்ஸ் அது இந்த ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் போட்டுட்டு ஒரு இதுல ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து இப்படி வச்சு ஒரு துணியை போட்டு, ஒரு சீஸ் கிளாத்னா ஒரு துணி, சீஸ் கிளாத், காட்டன் கிளாத்லாம் ஒரு டைப் ஆஃப் துணி, இப்படி துணியை போட்டு இதில் நீங்கள் ஊற்றுறீங்க.
இப்படி ஊற்றும் போது சாலிபிள் ஆனதெல்லாம் கீழே வந்து போயிடும். சாலிபிள் ஆன டெஸ்ட் டியூப்ல போயிடும். சாலிபிள் ஆகாததெல்லாம் மேலே இருக்கும். குறிப்பா சொன்னா மைக்ரோ மாலிகுல்ஸ்லாம் கீழே போயிடும், மேக்ரோ மாலிகுல்ஸ்லாம் மேலே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ஒரு லிவிங் டிஷ்யூவோ எடுக்கிறீங்க, மோட்டார் பிரஸ்ல வச்சு நல்லா அரைக்கிறீங்க. அரைச்ச உடனே ஒரு கிளாத்தை வச்சு வடிகட்டிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல ஊத்துறீங்க. சாலிபிள்லாம் உள்ள போயிடும், சாலிபிள் தான் மேலே இருக்கும். காட்டன் வி வுட் பி அப்படின்னு 2 ஃபிராக்ஷன். 2 ஃபிராக்ஷன் என்னது, ஒன்னு சாலிபிள் ஒன்னு இன்சாலிபிள். சாலிபிள் என்ன சொல்றாங்க, ஒன் இஸ் கால்ட் அஸ் a filtrate. One is called as a filtrate, அதாவது soluble. That is more technically, that is acid soluble. Acid soluble நம்ம என்ன காட்டுறோம், filtrate ன்னு சொல்றோம். And second, it is a retentate. Retentate வந்துட்டு acid insoluble. Acid insoluble நம்ம சொல்றோம் retentate. அப்ப 2 fraction கிடைக்குது. ஒன்னு soluble வந்து என்ன filtrate சொன்னோம். Acid insoluble நம்ம என்ன சொல்றோம், retentate ன்னு சொல்றோம். ஓகேங்களா? Scientists have found thousands of organic compound in acid soluble pool. எதுல கண்டுபிடிச்சிருக்காங்களா, acid soluble. அப்ப எது acid soluble, இது வந்துட்டு acid soluble, இது வந்துட்டு acid insoluble. ஓகேவா? அப்ப சயின்டிஸ்ட் எதுல கண்டுபிடிச்சாங்க, thousands of organic compound acid solubles கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சூப்பர், fantastic and super. ஓகேங்களா? In higher class you will learn about how to analyze a living tissue samples and identify a particular organic compound. ஓகேவா? நீ பெரிய கிளாஸ்ல போகும்போது ஒரு லிவிங் டிஷ்யூஸ்ல இப்போ ஆயிரக்கணக்கான சாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஆயிரக்கணக்கான சாம்பிள்ஸ்ல இதை மட்டும் எப்படி படிக்கிறது, இதை மட்டும் எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றத நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? It will suffice to say here that one extract of the compounds and subject to extract to the various separation technique till one has been separated as a compound from all other compound. all other compound எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க அப்படின்னு படிப்பீங்க. In other words, one isolates and purifies a compound. Analytical technique when applied to the compound give us an idea about the molecular formula and the probably a structure. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சரோட molecular formula, அந்த ஸ்ட்ரக்சர், இப்போ பென்சினோட ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா, இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம அப்டேட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரக்சரை அப்டேட் பண்ணிட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்டடிஸ் மூலமா தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? Formula, probably a structure of compound. All the carbon compounds that we got from a living tissues can be called as a biomolecules. ஓகேவா? இந்த biomolecules சூப்பரா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. All the carbon compounds called as a biomolecules. Carbon compounds, biomolecules. All the carbon compounds that we got from a living tissue. Living tissue ல இருக்க எல்லா carbon compounds ஒரு நிமிஷம். லிவிங் டிஷ்யூல இருக்க எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸும் நம்ம என்ன சொல்றோம், பயோமாலிகுல் சொல்றோம். அப்படி இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசம் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஆர்கானிக் எலிமெண்ட் தட் காம்பவுண்ட் இஸ் தேம். ஓகேமா? அதுல இன்ஆர்கானிக் காம்பவுண்டும் இருக்கு, பட் அது வராதுன்றாங்க. ஓகேங்களா? பயாலஜி டவுட் மெயில் பண்ணிருக்கீங்க, பார்க்கலையா? நான் வந்து 2-3 நாளா மெயில் பண்ணலப்பா. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் நான் ஃப்ரீ தான். நான் உங்களுக்கு கண்டிப்பா மெயில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சாரி, நான் மெயில் பண்ண பார்க்க முடியல. இன்னைக்கு கண்டிப்பா மெயில் பண்றவங்க எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஓகேங்களா? 2-3 நாளா ஒர்க் இருந்துச்சு. எனக்கு காலையில் 6 o'clock கிளாஸ் வர இருந்துச்சுனால நேற்று நைட்டு வந்து பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அது மட்டும் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க சந்தோஷ் சார், ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன் இஸ், அது என்ன பிஎன்பிஎல்னா, இது என்ன மீனிங் கேட்குறீங்க? இன்னைக்கு இந்த ஜென்சி வேர்ட்ஸ்லாம் தெரியாதுப்பா. என்ன கரெக்டான மீனிங் கேட்டிருக்கீங்க? ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ஸ், வாட் இஸ் ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ஸ்? ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ஸ், ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்ணலாம். நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? அப்போ பயோமாலிகுல்ஸ் என்னது, எல்லா கார்பன் காம்பவுண்ட், எல்லா லிவிங் ஆன கார்பன் காம்பவுண்ட், ஆர்கானிக் ஆன கார்பன் காம்பவுண்ட். லிவிங் காம்பவுண்ட் என்னது, கார்பன் காம்பவுண்ட் என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்போ அதுல இன்ஆர்கானிக் காம்பவுண்டும் இருக்குமா? சம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஸ்லைட்லி டிஃபரெண்ட் அவுட் ஆஃப் த டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சார்? அழியக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நீங்க ஒரு டிஷ்யூ எடுத்து, நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பார்த்தோம் பாருங்க, டிஷ்யூவோ ஒரு வெஜிடபிளோ எடுத்து நீங்க அரைக்கிறீங்க. அரைக்கும் போது அந்த டிஷ்யூ அப்படியே இருக்குமா? இல்ல, அந்த டிஷ்யூ வந்து அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஓ, அப்படி சொன்னீங்களா? ஓகே. ஆமா. பாலிசைக்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதை வந்துட்டு மைக்ரோ மாலிகுல்ஸ். ஓகேவா? சூப்பர்மா. அது மட்டும் இல்லாம லிப்பிட்ஸும் வரும். பட் லிப்பிட்ஸ் வந்துட்டு மெயினா
லிபிட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர். லிபிட்ஸ் வந்து எப்படின்னா லிபிட்ஸ் மேக்ரோ மாலிகுல்னு சொல்ல முடியாது, மைக்ரோ மாலிகுல்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா மேக்ரோ மாலிகுல் சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டா மைக்ரோ மாலிகுல்னு சொல்ல முடியாது. அதோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு எப்படி இருக்குமா, சாலிபிளா இருக்குமா. பட் அதை வந்துட்டு எங்க அட்டாச் ஆயிருக்கு, எங்க பிளேஸ் ஆயிருக்குமா, மேக்ரோ மாலிகுலர் பிளேஸ் ஆயிருக்குமா. நம்ம லிபிட்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். குட் மார்னிங் பா, குட் மார்னிங். ஓகேவா. அப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் அழியக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். செல் எடுத்து நம்ம டிஸ்ட்ரக்டிவ் அழிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது one weight small amount of living tissues one weight a small amount of living tissue, say leaf or that is called as a wet weight. ஓகேவா. வெட் வெயிட் எடுத்து பார்க்குறோம். வெட் வெயிட்னு என்ன சார்னா, நம்ம எடுத்து டைரக்டா அந்த டிஷ்யூ எடுக்கிறோம். அந்த டிஷ்யூ எடுத்துட்டு அப்படியே எடுத்து பார்க்குறோம். ஒரு லிவர் கடையில இருந்து வாங்கிட்டு வரோம், அந்த லிவரை அப்படியே எடுத்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதுல இருந்து வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணி ட்ரை வெயிட்னு சொல்லுவோம். வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை வெயிட்னு சொல்றோம். அது என்னது, வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருந்து வெயிட்டை பார்க்கறது. ஓகேங்களா. ஆல் த வாட்டர் எவாபரேட்ஸ், the remaining materials give dry weight. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் எடுத்து பார்க்கணும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு டிஷ்யூ வாங்கிட்டு வரோம், லிவரே வச்சுப்போம். லிவரை வாங்கிட்டு வரோம், லிவரை வந்து அப்படி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறோம். அப்போ ஒரு வெயிட் கிடைக்குது, அந்த வெயிட்டை நம்ம நோட் பண்றோம். ஓகேங்களா. அந்த லிவரை வந்து நம்ம அப்படியே நோட் பண்றோம். ஓகேங்களா. அந்த லிவர் அப்படியே நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோம், அந்த லிவர் வந்து ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெயிட்டை நோட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த லிவரை எரிச்சு விட்டுரும். ஓகேவா. பர்ன் பண்ணிடும். now if the tissue is fully burnt, all the carbon compound is oxidized to gaseous form. எல்லா கார்பன் காம்பவுண்டும் என்னவா மாறிடுச்சு, gaseous ஃபார்முக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா. and removed. what is remaining is called as ash. சாம்பல் தான் இருக்கும். the ash contains an inorganic element. ashல என்ன இருக்குமா, inorganic element இருக்குமா. ஓகேவா. இதெல்லாம் தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ashல என்ன இருக்கு, inorganic element இருக்கும். நான் கால்சியம் மெக்னீசியம் எல்லாம் படிச்சு போல, அதுல inorganic element. ஓகேங்க. inorganic compounds like sulfate, phosphate are also seen in the acid soluble fraction. ஓகேவா. inorganic compounds acid soluble fractionல only organic compounds தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, inorganic compounds இருக்கு. அந்த inorganic compounds எதுனா sulfate, phosphate. ஓகேங்களா. நம்ம இதுல கொடுத்திருக்காங்க. therefore element analysis can give a elemental composition of living tissues in the form of hydrogen, oxygen, chlorine, carbon, etc. while analyzing the compound gives an idea of a kind of organic or inorganic constitute. அதான் இந்த இதுல சொல்லிருப்பாங்க, நம்ம படிக்கும்போது எவ்வளவு எர்த் கிரஸ்ட் லெவல்ல இருக்கு, ஹியூமன் பாடி லெவல்ல இருக்கு, இல்ல இந்த லிவிங் டிஷ்யூஸ்ல வந்து இதெல்லாம் சோடியம் எவ்வளவு % இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். from a chemistry point of view, as a chemistry நீங்க படிக்கும்போது இன்னும் டீப்பா படிப்பீங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. ஓகேவா. பட் நம்ம பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிப்போம் அப்படின்னா, we shall classify them into amino acids, nucleotic bases and fatty acids. ஓகேவா. இந்த பேசஸ்ல நம்ம வந்துட்டு பயாலஜி பேஸ்ல படிப்போம். ஓகேங்களா. lipid is not acid insoluble. yes, lipid is not acid insoluble, but lipid has a molecular weight of 800 to 1000 dalton. அப்ப 800 to 1000 dalton அது ஆர்கானிக்ல வரும். பட் அது ஆசிட் இன்சாலிபிள் இல்லாதனால பயோமேக்ரோமாலிகுல்ஸ்லயும் வரும். அமினோ ஆசிட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், அமினோ ஆசிட் பார்ப்போம். பட் அமினோ ஆசிட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்ல எவ்வளவு இருக்கும், நம்ம பாடி லெவலில் இருக்கும். அப்படி அந்த கம்பேரிட்டிவ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு இது கொஞ்சம் இது வந்து ஐ திங்க் கொஸ்டின் வரை கேட்டதில்லை. பட் நீ ரொம்ப டெப்தா கேட்கணும், இதுல இருந்து கேட்கலாம். அதே மாதிரி தான் இதுல இருந்தோம். லிஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூட் ஆஃப் லிவிங் செல்ஸ். ஓகேங்களா. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இதுக்கெல்லாம் அந்த முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சு தான் மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் ஃபார்முலாலாம் அரைஸ் பண்ணுவாங்க. நம்ம பென்சின் எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு காம்பவுண்ட்ஸ் சேர்ந்து சொல்றது. இப்போ சோடியம் குளோரைடு, இப்போ சோடியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா. அது ரெண்டு சொல்றது தான் பொட்டாசியம் சல்ஃபேட், சல்ஃபேட் கார்பனேட் அப்படின்னு சொல்றது தான். ரெண்டு காம்பவுண்ட் சேர்த்து சொல்றது இந்த காம்பவுண்ட் சொல்றது. ஓகேவா. இப்போ நம்ம அமினோ ஆசிடை பார்த்துலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு, ஆசிட் சாலிபிள், ஆசிட் இன்சாலிபிள் அப்படின்றது. அது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்னா, ட்ரைக்ளோரோ அசிடிக் ஆசிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சு மோட்டர் பேஸ்ல அரைச்சு பார்க்கும்போது, இந்த காட்டன் க்ளோத் வச்சு நம்ம அரைச்சு பார்க்கும்போது சாலிபிள் ஆகிறதுலாம் நம்ம கீழே வந்து அந்த பெலட்னே வருது. அந்த டெஸ்ட் டியூப்ல நிக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம், சாலிபிள்னு சொல்லுவோம். மேல அப்படியே கட்டியா நிக்கிறது இன்சாலிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா. கண்டினியூ பண்ணலாமா? அமினோ ஆசிட் கண்டினியூ பண்ணாம வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சீக்கிரம் பா. அமினோ ஆசிட் செட் பண்ணாம, அமினோ ஆசிட் சாலிபிள் காம்பவுண்ட் தான். காலையில தண்ணி குடிக்கிறது என்ன சுகமா இருக்கு. கிளியர். ஓகே. அப்போ நம்ம அமினோ ஆசிட் பார்ப்போம். அமினோ ஆசிட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் which is also insoluble in water. ஓகேங்களா. சாலிபிள் வாட்டர் வருது, சாலிபிள் ஆசிட் சாலிபிள். கிளியரா? சூப்பர்ப்பா. ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் அமினோ குரூப். அது என்ன சார் அமினோ குரூப் அப்படின்னா, இந்த அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஒரு அமினோ குரூப், ஒரு கார்பனு, ஒரு கார்பாக்சில் குரூப், ஒரு ஹைட்ரஜன்.
ஒரு R குரூப். இந்த R குரூப் இருக்கு தெரியுதா, இந்த R குரூப் தான் மாறி 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 வரும். ஓகேவா, இந்த R குரூப்ல என்னென்ன பிளேஸ் ஆயிருக்கு, இந்த R குரூப்ல ஹைட்ரஜன் பிளேஸ் ஆயிருந்து அது ஒரு பேர் சொல்லுவோம். இந்த ஆருக்கு பதிலா ஹைட்ரஜன் பிளேஸ் ஆயிருந்து அது ஒரு பேர் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த R குரூப் தான் மாறி மாறி வரும். அந்த மாதிரி மாறி மாறி வர்றத நம்ம அமினோ ஆசிட் குரூப்னு சொல்றோம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயின் ஆஃப் அமினோ ஆசிட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அமினோ ஆசிட் இப்படி தானே அரேஞ்ச் ஆயிருக்கும். அமினோ ஆசிட் செயின் ஆஃப் அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்றோம், புரோட்டீன் சொல்லுவோம். செயின் ஆஃப் அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்றோம், ஓட்ட தரக்காப்பா இல்லை, ஓகே, புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்ன செயின் அப்படின்னு சொன்னா, இது என்ன பாண்ட், பெப்டைட் பாண்ட். இந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்லுவோம், நம்ம பெப்டைட் பாண்ட்னு சொல்லுவோம். அந்த பாண்டுக்கு பேரு பெப்டைடு. ஓகேவா கண்ணா, அப்போ இது பாலிபெப்டைடு பாண்ட். ஏன் சார் பாலிபெப்டைடு பாண்ட், 2 and more இருக்கு. ஓகேங்களா, இங்க நிறைய இருக்கும் அமினோ ஆசிட். ஓகேங்களா, இந்த பாலிபெப்டைடு பாண்ட். ஓகேங்களா, இது பாலிபெப்டைடு பாண்ட், பாலிமர் சொல்லுவோம். அது என்ன சார் பாலிமர்னா, எல்லா அமினோ ஆசிடுமே சேம் அமினோ ஆசிடா இருக்காது. நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, அமினோ குரூப் எப்படி இருக்கும், அமினோ குரூப், கார்பனு, கார்பாக்சில் குரூப், ஹைட்ரஜனு, ஆறு மட்டும் நான் இந்த R வந்துட்டு இது அமினோ குரூப் ஃபார்முலா. இது வந்து மீத்தேன் தெரியல, மீத்தேன் வந்து எல்லா சைடும் ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கும். ஹைட்ரஜன் இதான் வந்து மீத்தேனுக்கு வந்து சொல்லுவோம். இதே மாதிரி தான் அரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த 3 இடத்துல மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி இந்த R டிட்டர்மைன் பண்ணுது. இந்த Rல என்ன பிரச்சனை இருக்கும், இந்த R ஹைட்ரஜன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம 3 இது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப Rல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வச்சுதான் என்ன அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட், நல்லா கவனிச்சுக்கோங்க, 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ், 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் தான் ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. அமினோ ஆசிட் செயின் இந்த மாதிரி 20 டிஃபரன்ஸ், 1 2 3 4 5 தான் போட்டிருக்கோம், இன்னும் 15 வரணும். அப்போ 20 டிஃபரன்ஸ், இதே மாதிரி 20 டிஃபரன்ஸ் செயின்ஸ் தான் என்ன பண்ணுது, 20 டிஃபரன்ஸ் அமினோ ஆசிட் தான் என்ன பண்ணுது, ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட் சுவாதி. அப்போ 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் செயின்ஸ் ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. அமினோ ஆசிட் செயின் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு கண்ணா, இப்படி அரேஞ்ச் இருக்கும், பாண்டா இருக்கும். அது நடுவில் இருக்க பாண்ட் பேர் என்னது, பெப்டைடு பாண்ட். அந்த பெப்டைடு பாண்ட் நிறைய இருக்கிறதுனால பாலிபெப்டைடுன்னு சொல்லுவோம், பாலிபெப்டைடு செயின் சொல்லுவோம். ஏன் செயின் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, செயின் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் நம்ம புரோட்டீன் சொல்லுவோம். எத்தனை செயின் இருக்குமா, 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட். இது ஒரு அமினோ ஆசிட், ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட், இது ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட், இது ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட். இந்த டைப் வந்து எப்படி சார் மாறிட்டே இருக்குன்னா, இந்த R குரூப், இந்த R குரூப் பொறுத்து டைப் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த R குரூப்ல என்னென்ன வந்து பிளேஸ் ஆகுது, இது மூணுமே காமனா இருக்கும் அமினோ ஆசிட்ல. இந்த R குரூப்ல என்னென்ன பிளேஸ் ஆகுது அதை டிட்டர்மைன் பண்ணி அமினோ ஆசிட் வந்து மாறிட்டே இருக்கும். 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் will give us a protein. ஓகேவா, இப்போ நம்ம இவ்வளவுதான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லைன் பை என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். Amino acids are the organic compound containing amino group and acid group of substituted and the same carbon. ஓகேங்களா, alpha carbon ends they are called as alpha amino acids. alpha carbon இருக்கிறதுனால alpha amino acids அப்படின்னு சொல்றோம். They are substituted methanes. ஏன் substituted methanes சொல்றோம், மீத்தேன்ஸ்ல தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. நம்ம என்ன சொன்னோம், இதான் மீத்தேன்ஸ் ஃபார்முலா. இந்த மீத்தேன்ஸ் ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கனால இந்த அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்றோம், substituted methanes அப்படின்னு சொல்றோம். There are 4 substituted group occupying the valency position. என்ன 4 occupation group படிச்ச மாதிரி, first hydrogen. first என்னது, first hydrogen. second வந்து carboxyl group. third வந்து amino group. and variable group designated by R group. Okay, variable group என்ன சொல்றோம், R group. இந்த R group designated group தான் என்ன type of amino acid determine பண்ணும். ஓகேங்களா, எது determine பண்ணும், அந்த R group தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த R group தான் என்ன type of amino acid determine பண்ணும். based on the nature of the R group. based on nature of the R group are many amino acids. there are many amino acids. those who occurs in the proteins are only 20. அதாவது 20 தான் இருக்கும், 20 types. ஓகேங்களா, அப்போ ஒரு புரோட்டீன்ல எவ்வளவு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குமா, நிறைய டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. உலகத்தில் நிறைய டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. பட் ஒரு புரோட்டீன்ல வந்து 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், R குரூப் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணும். ஓகேங்களா, இங்க பாருங்களேன், கிளைசின், இங்க வந்து ஹைட்ரோஜன் ஆட் ஆயிருக்கு.
இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கனால இந்த கிளைசின் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே அமினோ ஆசிட் தான் அது. ஓகேவா? அமினோ ஆசிட்ல கிளைசின் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி CH3 ஆட் ஆனனால ஆலனின், அதே மாதிரி CH3OH ஆட் ஆனனால செரைன். ஓகேங்களா? அப்போ வெரைட்டா மாறதுனால இந்த அமினோ ஆசிட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே அமினோ ஆசிட் தான், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஓகேவா? சூப்பர்மா. The R group is a proteaceous amino acid. Proteaceous, protein content. நல்லா புரிஞ்சுக்கோங்க, protein content இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், புரோட்டீன்ல டிரைவ் ஆகிதான் அமினோ ஆசிட் வந்து புரோட்டீனா வந்தது. புரோட்டியேஷியஸ் அமினோ ஆசிட் could be ஹைட்ரஜன், மெத்தைல் குரூப். ஹைட்ரஜனா இருந்தா என்ன சொல்றாங்க? கிளைசின் சொல்லுவாங்க. வேற கலர்ல சொல்றோம். ஓகேவா? ஹைட்ரஜன், அந்த மெத்தைல் குரூப், அந்த ஆர் குரூப் வந்து ஹைட்ரஜனா இருந்தா கிளைசின் அப்படின்னு சொல்றோம். மெத்தைல் குரூப்பா இருந்தா ஆலைன் சொல்றோம். மெத்தைல் குரூப்பா இருந்தா ஆலைன் அப்படின்னு சொல்றோம். மெத்தைல் குரூப் வந்து ஆலைன் சொல்றோம். ஹைட்ராக்சி மெத்தைலா இருந்தா செரைன் சொல்றோம். ஹைட்ரஜன் அந்த குரூப் ஹைட்ரஜனா இருந்தா கிளைசின் சொல்றோம். மெத்தைல் குரூப் இருந்தா ஆலைன் சொல்றோம். ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப் வந்து என்ன சொல்றோம்? செரைன் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர் குரூப் எங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆர் டயக்ராம்ல கொடுத்துருப்பேன் பாருங்க. இந்த ஆர் குரூப் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? இந்த ஆர் குரூப் என்னவோ இருக்கோ அதை டிட்டர்மைன் பண்ணி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அமினோ ஆசிட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்க? 3 of 20 assume. ஓகே, 20 இருக்கு, நல்லா பாருங்க. 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் செயின் தான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டீன் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? முத்துக்குமாரி, ஹாய்மா. பிகாச்சு முத்துக்குமாரி, என்ன பேர்? The chemical and physical properties of amino acids are essential, okay, of the amino, carboxyl and R functional group. Okay, based on the number of amino and carboxyl group, there are acids, glutamic acids, basics வந்துட்டு acidic condition. ஓகேவா? basics of carboxyl groupல acidic condition இருக்கு. acidic conditionனா pH ல எவ்வளவு சொல்லுங்க? pH ல less than 7. இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். இருக்கா? less than 7 வந்து அசிடிக், more than 7 வந்து பேசிக், 7 வந்து நியூட்ரல். அப்ப அசிடிக் கண்டிஷன்ல என்ன இருக்குமா? குளுட்டாமிக் ஆசிட் வந்து பாஸ் ஆகுமா? பேசிக் கண்டிஷன் வந்துட்டு லைசின் பாஸ் ஆகுமா? அண்ட் நியூட்ரல் கண்டிஷன் வந்து வேலைன் பாஸ் ஆகுமா? ஓகேங்களா? அமினோ ஆசிட். சிமிலர்லி தேர் ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் என்னது? ட்ரையோசின், ஃபினால்மைடு, ட்ரைஃபோயின். ஓகே, இதுல இந்த டேர்ம்லாம் நீங்க படிச்சுதான் ஆகணும். இது வந்து நம்ம எப்படி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஓகே, அமினோ ஆசிட், அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னா ட்ரையோசின், ஃபினால்மைடு, ட்ரைஃபோயின். ஓகேங்களா? அதே மாதிரி அசிடிக்னா குளுட்டாமிக் ஆசிட், பேசிக்னா லைசின், நியூட்ரல்னா வேலைன். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன டேர்ம் தான் ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? A particular property of amino acids is ionizable nature of H2O, NH2 and carboxyl group. Hence the solution is a different pH. The structure of amino acid change. ஓகேவா? structure of amino acid change ஆகும். எப்போ கார்பாக்சில் குரூப்போட ஆட் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா, ஜுட்டர் அயான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது என்ன சார் ஜுட்டர் அயான்னா? சொல்றேன் பாருங்க. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம் வந்துட்டு ஆட் ஆயிருந்தா ஜுட்டர் அயான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி இருக்கும். இப்படி இருந்துட்டு பாசிட்டிவ் அயாடமெண்ட்ஸும் ஆட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஏக்கு போயிடும். பாசிட்டிவ் நீங்க பாருங்களேன், கார்பாக்சில் NH3 குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் அரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இது ரெண்டுமே கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஜுட்டர் அயான் சொல்றோம். இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து இருக்கிற கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஜுட்டர் அயான் சொல்றோம். இது இருந்து ஒன்லி பாசிட்டிவா மாறினா இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அதாவது ஒன்லி பாசிட்டிவா மட்டும் இருக்கும். டுவர்ட்ஸ் திஸ் எண்ட் வந்து ஒன்லி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். கார்பாக்சில் குரூப்ல ஒன்லி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். அங்க NH3 குரூப்ல ஒன்லி பாசிட்டிவ். NH3 குரூப்ல என்னது? அமினோ ஆசிட் குரூப். அமினோ குரூப்ல வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் இருக்கும். அப்போ அமினோ குரூப்ல பாசிட்டிவும் கார்பாக்சில் குரூப்ல நெகட்டிவ் ரெண்டு பிளேஸர் ஆயிருந்து அதை நம்ம ஜுட்டர் அயான் சொல்றோம். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? இது இந்த டேர்ம் புரிஞ்சுதா? அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மள சேஞ்சஸ் நடக்கும்ன்றாங்க. சேஞ்சஸ் நடக்கும்ன்றாங்க. புரியுதா? இப்போ நம்ம லிபிட்ஸ் போயிடலாம். அமினோ ஆசிட்ஸ் புரிஞ்சுதுல? அமினோ ஆசிட் ஏதாவது டவுட் இருக்கா? இது கட் பண்ண முடியல, சுகர்ஸ்ல வரணும். சுகர்ஸ் வரும்போது இது பார்ப்போம். ஓகேவா? சுட்டர் அயான்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல, 2 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ல அமினோ குரூப்ல வந்து பாசிட்டிவும் இருக்கும், கார்பாக்சில்ல நெகட்டிவும் இருக்கும். ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னா இது இந்த டிபெண்ட் பண்ணி ஒன்னு பாசிட்டிவா இருந்தா அந்த மாதிரி குரூப் சேஞ்ச் ஆகும், நெகட்டிவா இருந்தா இந்த மாதிரி குரூப் சேஞ்ச் ஆகும். சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா கண்ணா? சேஞ்சஸ் நடக்கும். இங்க கொடுத்துருப்பாங்க. hence in solution difference the structure of the amino acid changes. ஓகேவா? structure of the amino acid change ஆகும் அந்த பேசிஸ் ஆஃப் தி soluble difference. லிபிட்ஸ் பார்த்துடலாமா? லிபிட்ஸ் பார்த்துருவோமா? இன்னைக்கு எல்லாருக்கும் லீவுன்னு கேள்விப்பட்டேன். ஹாப்பி தானே எல்லாரும்? இன்னைக்கு சாட்டர்டே. அதுக்கு என்னன்னு தெரியல, சாட்டர்டே ஆனாலும் நமக்கே லைவ் வந்துடுது இல்லை? போன சாட்டர்டே நம்ம தான் லைவ் எடுத்தோம், இந்த சாட்டர்டே நம்ம தான் லைவ் எடுக்கும்.
கிளியர் ஓகே நம்ம லிப்பிட்ஸ் பார்த்துலாம் சூப்பர் தேங்க்யூ ஹார்ட்லாம் போடுறீங்க நெருப்பு போடுச்சோன்னா ஆட்டு போடுவாங்க நம்ம பசங்க ஓகே ஓகேவா சாட்டர்டே இது வந்து ரெக்கார்டர் செஷனாக உங்களுக்கு வந்துடும் ஓகே பயோமாலிகுல்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ரெக்கார்டர் செஷனாக வந்துடும் நம்ம எப்படி இந்த லைவ்ல முடிக்க முடியாது ஓகே பயோமாலிகுல்ஸ் வேஸ்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் கூட தான் அந்த பயோமாலிகுல்ஸ் டக்குன்னு வரவே வராது முடிஞ்ச வரைக்கும் இருப்போம் நம்ம எதுக்கு லைவ் எடுக்கிறோம் உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடணும் ஓகேங்களா ரெக்கார்டர் செஷனாக தான் நான் டக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டே இருப்பேன் சப்போஸ் உங்கள் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் தான் பண்ண முடியும் டக்குன்னு கேட்க முடியாது பட் லைவ்ல கேட்கலாம் தட் இஸ் அட்வான்டேஜ் ஓகேவாக்கண்ணா முன்னாடியே சொன்ன மாதிரி லிப்பிட்ஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம் பட் லிப்பிட்ஸ் வந்துட்டு soluble இல்ல ஆசிட் soluble இல்ல insoluble in acid பட் அது மைக்ரோ மாலிக்யூல்ஸ்ல இருக்கு மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் ஏன் சார் மைக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கு மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா அது வெயிட் மாலிகுலர் வெயிட் வந்துட்டு மாலிகுலர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அது மைக்ரோ மாலிக்யூல் மாதிரி வெயிட் இருக்கும் 800 to 10,000 டால்டன் இருக்கும் பட் மேக்ரோ மாலிக்யூலுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னா 10,000 டால்டன் இருக்கணும் ஓகேங்களா பட் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இன்சாலிபிளா இருக்கிறதுனால மேக்ரோ மாலிக்யூல்ல பிளேஸ் ஆயிருக்கும் ஓகேவா இப்போ லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலிபிள் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க லிப்பிட்ஸ் வந்து வாட்டர் இன்சாலிபிள் இந்த எண்ணெய்லாம் வாட்டர்ல சாலிபிள் ஆக தெரியும்ல என்ன நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் வந்துட்டு நம்ம தண்ணியில போட்டோம்னா அந்த வாட்டர்ல சாலிபிள் ஆகும் அப்படி மிதந்துட்டு இருக்கும் ஓகேவா அப்போ லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலிபிள் they could be a simple fatty acid simplest form of lipids இப்பதான் சொன்னோம் simplest form of lipids என்னது fatty acid ஓகேவா இந்த fatty acid வச்சு தான் நம்ம இது டிரைவ் பண்ணுவோம் a fatty acid has a carboxyl group attached to the R group attached to the R group ஓகேவா இந்த fatty acid எப்படி இருக்குமா carboxyl group attached to the R group அதாவது அமினோ ஆசிட் எப்படி இருந்துச்சு carboxyl group attached to the R group with amino group with hydrogen இருந்துச்சு பட் இதுல அப்படி இல்ல fatty acid ரெண்டே குரூப் தான் ஆட் ஆயிருக்கும் அதுல வந்து 4 குரூப் ஆட் ஆயிருந்துச்சு இங்க ரெண்டே குரூப் தான் ஆட் ஆயிருக்கு என்னது carboxyl group R group ஓகேவா ரெண்டே குரூப் தான் ஆட் ஆயிருக்கும் ஒன்னு என்னது carboxyl group இன்னொன்னு வந்து R group ஓகேவா இந்த R group could be methyl or ethyl methyl இருக்கலாம் or ethyl இருக்கலாம் or higher number of CH2 குவா இருக்கலாம் ஓகேங்களா 1 கார்பன்ல இருந்து 19 கார்பன் வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ எவ்வளவு இது சொல்றாங்க இந்த carboxyl group சொல்றாங்க சரி R group சொல்றாங்க R group வந்து எவ்வளவு இருக்கலாமா 1ல இருந்து ஒரு கார்பன்ல இருந்து 19 கார்பன் அந்த கார்பன் குரூப் சொல்றேன் இப்போ கார்பன் அட்டாச் ஆயிருக்குல்ல கார்பன் அட்டாச் ஆயிருக்குல்ல இந்த ஆர் குரூப்ல வந்து கார்பன் அட்டாச் ஆயிருக்கிறது வந்துட்டு எவ்வளவு இருக்கலாம்னா 1ல இருந்து 19 வரைக்கும் இருக்கலாமா ஓகேங்களா ஆர் குரூப்ல 1ல இருந்து 19 வரைக்கும் இருக்கலாம் அதுல வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்மெட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா 16 இது இருக்கு இது பாருங்களேன் இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க பால்மெட்டிக் ஆசிட்ஸ்ல வந்துட்டு 16 கார்பன் இருக்கு 16 கார்பன் எதோட இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன் கண்ணா நல்லா பாத்துக்கோ ஓகேங்களா ஆர் குரூப்ல எதை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டி ஆசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் குரூப்ல வந்துட்டு 1ல இருந்து 19 கார்பன் இருக்குமா ஓகேவா இப்ப பால்மெட்டிக் ஆசிட்க்கு வராங்க பால்மெட்டிக் ஆசிட்ல வந்துட்டு 16 கார்பன் இருக்கான் இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்ல ஒரு கார்பன் இருக்கும் தெரியுமா கார்பாக்சில் குரூப்ல ஒரு கார்பன் இருக்கு தெரியுமா அதை இன்க்ளூட் பண்ணி 16 குரூப் இருக்கான் அப்போ ஆர் குரூப் மட்டும் எத்தனை இருக்கு இதுல ஆர் குரூப் மட்டும் 15 கார்பன் இருக்கு அதை அங்க கொடுத்துருக்க மாட்டா நம்ம தான் புரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ கொஸ்டின்ல பால்மெட்டிக் ஆசிட்ல வந்துட்டு எத்தனை கார்பன் இன் ஒன்லி ஆர் குரூப்னு கேட்டா 15 கார்பன் தான் புக்ல வந்துட்டு 16 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 போடக்கூடாது ஓகேவா இங்க பால்மெட்டிக் ஆசிட் 16 கார்பன் கொடுத்திருக்காங்க சார் நீங்க ஏன் 15 சொல்றீங்கன்னா கிளியரா கொடுத்திருக்காங்க பாருங்க இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப் ஓகேவா அவன் ஆர் குரூப் மட்டும் கேட்டானா 15 கார்பன் தான் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் பாருங்க ஆர்கிடோனிக் வேற கலர் யூஸ் பண்ணல ஆர்கிடோனிக் ஆசிட்ல வந்துட்டு 20 கார்பன் குரூப் இருக்குமா 20 கார்பன் குரூப் அப்ப ஆர் குரூப்ல மொத்தம் எத்தனை இருக்கும் சொன்னோம் ஆர் குரூப்ல 1ல இருந்து 19 குரூப் தான் இருக்கும் அப்ப 20 கார்பன் ஆர்கிடோனிக்ல இருக்குமா இல்ல ஆர்கிடோனிக் ஆசிட்ல வந்துட்டு 20 கார்பன் இருக்கு 20 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்போட கார்பன்
ஓகேங்களா, இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்போட கார்பன். அப்போ இதுல R குரூப் மட்டும் எவ்வளவு இருக்கு? 19 இருக்கு. 19 கார்பன் இருக்கு. ஓகேவா, மறந்துடக்கூடாது. பால்மெட்டிக்ல R குரூப் மட்டும் 15 இருக்கு. ஆர்கிகோனிக் ஆசிட்ல வந்து R குரூப் வந்து 19 இருக்கு. இன்க்ளூடிங் கார்பாக்சிலோட இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்படிதான் கேள்வி கேட்பான். இப்படிதான் அவன் கேள்வி கேட்பான். ஓகேவா கண்ணா, இப்படிதான் அவன் கேள்வி கேட்பான். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஆர்கிகானிக் பால்மெட்டிக் பார்த்தோன்னா 16 டக்கு டக்குன்னு அடிக்க கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க 20 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில். இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன். ஓகேவா, அப்போ கார்பாக்சில் ஹெல்ப் பண்ணி ஒன்லி Rல மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 19 இருக்கும், அங்க 15 இருக்கும். A fatty acid could be saturated with double bond or unsaturated with one or more. Saturated without double bond. அதான் பார்த்தேன். சாச்சுரேட்டடா இருக்குமா, டபுள் பாண்ட் இல்லாம இருக்குமா, இல்ல அன்சாச்சுரேட்டடா இருக்குமா, வித் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி. another simple lipids is glycerol. வா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தோம். லிபிட்ஸ்ல வந்து another simple lipids வந்து glycerol. ஓகேங்களா, ஃபேட்டி ஆசிட்ஸ் சாச்சுரேட்டர் வந்துட்டு ரூம் இதை சொல்லுவாங்க, ரூம் டெம்பரேச்சர் வந்து சாலிபிளா இருக்கும். ஆமா, ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு சாலிடா இருக்கும். அன்சாச்சுரேட்டர் வந்துட்டு லிக்விடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா, சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வந்துட்டு சாலிடா இருக்கும். இதே இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்து எப்படி இருக்குன்னா லிக்விடா இருக்கும். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? நல்லா பாத்துக்கோங்க. சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும்? சாலிடா இருக்கும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்குமா? லிக்விடா இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம கிளிசரால பார்ப்போம். கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் லிப்பிட்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சுட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் நம்ம எஸ்டர் பாண்ட்னு சொல்லுவோம். நம்ம படிப்போம். ஓகேவா, another simple lipid is glycerol, which is a dihydroxypropane. அது என்னவா? ஒரு டைப் ஆஃப் trihydroxypropane. many lipids are both glycerol and fatty acid. ஓகேவா, அது நிறைய இதுல இருக்கு. both glycerols and fatty acid இருக்கு. hence fatty acids are found to be esterified with glycerol. அது என்ன சார் esterified with glycerol னா இங்க கொடுத்திருக்கேனா? ஓகே, சூப்பர். fatty acid இருக்கு. fatty acid attached to கிளிசரால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாண்ட் இருக்கு தெரியுதா? இந்த பாண்ட் ரெட் கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்டர் பாண்டுன்னு சொல்லுவோம். அதனாலதான் எஸ்டரிஃபைடுன்னு சொல்றாங்க. இப்போ இதான் பாண்ட். ஓகேங்களா, இதான் பாண்ட். ஓகே, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிப்பீங்களா? பாண்டுன்னு படிப்பீங்க. ஓகேவா, என்ன முத்துக்குமார், என்ன டவுட் உங்களுக்கு? என்ன டவுட் உங்களுக்கு? என்னமா டவுட்டு? அப்போ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த கிளிசராலும் ரெண்டுமே வாட்டரோட அட்டாச் பண்ணும்போது அந்த எஸ்டரிஃபைடு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, நீங்க டவுட் கேளுங்க, நம்ம ஆன்லைனோட பார்த்துட்டு இருக்கலாம். ஃபவுண்ட் இன் எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால். எஸ்டரிஃபைடு கிளிசரால்னா எஸ்டர் பாண்ட் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே கேன் பி தென் மோனோகிளிசரால். நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃபேட்டி ஆசிட் பிரச்சனை இருந்தா மோனோகிளிசரால், ரெண்டு ஃபேட்டி ஆசிட் இருந்தா டைகிளிசரால், மூணு ஃபேட்டி ஆசிட் இருந்தா ட்ரைகிளிசரால். அந்த பேர்ல இருக்கு. ஓகேங்களா, கிளிசரால்ல தெரியுதா? கிளிசரால்ல ஒரு ஃபேட்டி ஆசிட் பிரச்சனை இருந்தா மோனோகிளிசரால். வா, அதே மாதிரி கிளிசரால்ல ரெண்டு ஃபேட்டி ஆசிட் பிரச்சனை இருந்தா டைகிளிசரால். கிளிசரால்ல மூணு ஃபேட்டி ஆசிட் பிரச்சனை இருந்தா ட்ரைகிளிசரால். ஓகேவா, உங்க டவுட் கேட்டாங்களா இல்லையா? என்ன இருந்தாலும் டவுட் கேளுங்கமா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ இதையும் கொடுத்துருக்காங்க. மோனோ டை ட்ரைகிளிசரால்ஸ் பேர்ல இருக்கு. தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபேட் அண்ட் ஆயில்ஸ் பேஸ்ட் ஆன் த மெல்டிங் பாயிண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட் வச்சுட்டு ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் பிரிக்கிறாங்க. ஓகேவா, மெல்டிங் பாயிண்ட் சேமா இருக்குமா பார்ப்போம். எங்க தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் based on the melting point. Oils are the lower melting point. ஜிஞ்சலி ஆயில் நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயில்ஸ் வந்து லோவர் மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ஆயில்ஸ் தான் எவ்வளோதான் குளிராக இருந்தாலும் சில அளவு டெம்பரேச்சர் வந்து தாங்கும். அது வந்து உடனே சாலிட் ஆகாது. ஓகேங்களா, பட் சில வாட்டர்லாம் நம்ம சாலிட் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ லிக்விட் வந்து ஆயில் வந்து சாலிபிள் ஆகாது. ஏன்னா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு.
ஆயில் ஹஸ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் ஜிஞ்சிலி ஆயில் and hence remains as oil in winters. அதாவது வின்டர் இதுல கூட இந்த குளிரான இருக்க கூட வின்டர் சீசன் எப்படி இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஃப்ரீசிங் டிகிரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா, அப்ப அந்த டைம்ல கூட ஆயில் வந்துட்டு சாலிபிள் கண்டிஷன்ல இருக்கும், சாலிட் கண்டிஷன் ஆகாது, லிக்விட் கண்டிஷன்ல தான் சாலிபிள் கண்டிஷன்ல இருக்கும். ஓகேங்களா. கேன் யூ ஐடென்டிஃபை த ஃபேட் ஃப்ரம் த மார்க்கெட்? கண்டிப்பா ஃபேட் வந்து கொழுப்பு, கறி வாங்க போகும்போது கொழுப்பு இருக்கும் பாத்தீங்களா, நெய் அதெல்லாம் ஒரு கொழுப்பு தான். ஓகேங்களா, ஃபேட் தான். Some lipids have phosphorus and phosphorylated organic compound. ஓகேவா, phosphorus and phosphorylated organic compound னா phosphate வந்து பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, சில லிபிட்ஸ்ல வந்துட்டு லிபிட்ஸ் என்ன இருக்குமா, phosphate ஆட் ஆயிருக்குமா, phosphate ஆட் ஆயிருக்கும். அந்த டைப் ஆஃப் லிபிட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்போலிபிட்னு சொல்லுவோம். இந்த செல் மெம்பரேன்லாம் படிப்போம் பாஸ்போலிபிட். ஓகேவா, அப்போ லிபிட்ஸ் பிளஸ் பாஸ்பேட் நம்ம என்ன சொல்றோம், பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றோம். பின்னாடியா அதாங்க சொல்ல வரேன். A phosphorus and phosphorylated organic compound in them. These are called as a phospholipid. They are found in a cell membrane. நான் சொன்ன பாத்தீங்களா, செல் மெம்பரேன் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, செல் மெம்பரேன்ல ஃபார்ம் ஆகும். லெசித்தின், அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, லெசித்தின் is a one example. Some tissues, especially the neural tissues, have lipids with more complex structure. Neural tissues என்னது, nerve tissues. nerve tissues என்ன இருக்குமா, more complex structures இருக்குமா. ஓகேவா, அப்போ செல் மெம்பரேன்ல பார்க்கக்கூடிய ஒரு லிபிட்ஸ் என்ன லிபிட்ஸ், லெசித்தின். ஓகே, லெசித்தின் அது என்னது, பாஸ்போலிபிட்ஸ். பாஸ்பேட் பிளஸ் லிபிட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, which have lipids with நியூரல் அதாவது நர்வ் சிஸ்டம் வந்து லிபிட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, லிவிங் ஆர்கானிசம் have number of carbon compound in which heterocycle rings can be found. heterocycle rings can be found. ஓகேங்களா, லிவிங் ஆர்கானிசம்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் இருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா heterocycle rings வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இன்னொரு different types of ring. ஓகேங்களா, different types of ring. Some of these are nitrogen bases, adenine, nitrogen bases இருக்குது, adenine, guanine, cytosine, uracil and thymine. nitrogen basesனா இந்த nitrogen base வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா, phosphate, pentose sugar, nitrogen இல்ல என்னது நியூக்ளிக் ஆசிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூக்ளிக் ஆசிட் வந்து மூணா பிரிப்பாங்க. புதுசா வரதுல நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு மூணா பிரிப்பாங்க. ஓகேவா, நியூக்ளிக் ஆசிட் வந்து மூணா பிரிப்பாங்க. எஸ், phosphate, sugar, nitrogen base. இந்த நைட்ரோஜன் பேஸே ரெண்டா பிரிப்பாங்க. pyrimidine, purine. pyrimidine, purine. ஓகேவா, இந்த பிரமிடின்ல என்ன பிரச்சனை இருக்கும், நீங்க காலேஜ் நீங்க ஸ்கூலை முடிச்சு பிரிஞ்சு போவீங்க, ஸ்கூலை மட்டும் பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, டிசி கொடுப்பாங்க. தைமைன், சைட்டோஸ்கைன் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இதுல அடினைன், குவானைன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, தைமைன், சைட்டோஸ்கைன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அடினைன், குவானைன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். தைமைன் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும், நார்மல் தைமைன் வந்து எதுல பிரசன்ட் ஆயிருக்கும், டிஎன்ஏல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த யுராசில் ஒன்று இருக்கே சார், படிச்சிருந்தேன் சார், யுராசிலும் பிரமிடும் தான் இப்படி இருக்கும். அதாவது டிஎன்ஏல தைமின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா யுராசில் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? அப்புறம் நியூக்ளியோசைட்ஸ் அந்த ஃபார்ம் சொல்ல, இது சொல்லிட்டு அது சொல்லனா தப்பாயிரும், தம்பியை சொல்லிட்டு அண்ணனை சொல்லனா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா. ஓகேவா, நியூக்ளியோசைட்ஸ்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூக்ளியோசைட்ஸ் ஒன்றும் இல்லை, சொல்றேன் பாருங்க. நியூக்ளியோசைட்ஸ்னா இங்க இருக்கு தெரியுமா, சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ், சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம நியூக்ளியோசைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இதோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆயிருச்சுன்னா, ஓகேவா, சுகர்
plus nitrogen base தெரியுதுல ஓகே nitrogen base plus phosphate ஒரு phosphate ஆட் ஆயிருச்சுனா இத நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோடைட்ஸ் னு சொல்லுவோம் சிம்பிளா சொல்லணும்னா nucleosides plus phosphate nucleotides ஓகே ஓகேண்ணா புரிஞ்சுதா புரியுதா 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 இந்த ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னா ஒரு சுகர் இருக்கு இந்த சுகரோட நைட்ரஜன் பேஸ் மட்டும் ஆட் ஆயிடுச்சுன்னா இது என்ன சொல்லுவோம் நியூக்ளியோசைட்ஸ் னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே இந்த சுகரோட நைட்ரஜன் பேஸும் ஆட் ஆயிருக்கு பாஸ்பேட்டும் ஆட் ஆயிருக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம் நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம் கிளியரா சூப்பர்மா கிளியர் ஃபைன் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா அப்போ இதுதான் நார்மல் டேர்ம் இதுதான் ஓகேங்களா இதை தான் வந்து லைன் பை லைன் கொடுத்துருக்கான் ஓகேங்களா இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நியூக்ளிக் ஆசிட் மூணா பிரிப்பான் பாஸ்பேட் சுகர் நைட்ரஜன் பேஸ் ரெண்டா பிரிப்பான் பிரமிடின் பியூரின் பிரமிடின் பிரிஞ்சு போகும்போது என்ன கொடுப்பாங்க ஸ்கூல்ல டிசி கொடுப்பாங்க தைமின் சைட்டோஸ்கைன் அடினைன் குவானைன் டிஎன்ஏல என்ன இருக்கும் தைமின் இருக்கும் ஆர்என்ஏ யுராசில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நியூக்ளியோசைட்ஸ் என்னது ஒரு சுகர் பென்டோ சுகரும் நைட்ரஜன் பேஸும் சேர்ந்தா பென்டோ சுகரும் நைட்ரஜன் பேஸ் சேர்ந்தா நியூக்ளியோசைட்ஸ் இதோட பாஸ்பேட் ஆட் ஆயிடுச்சுன்னா நியூக்ளியோடைட்ஸ் ஓகே ஓகேண்ணா சூப்பர்மா இப்போ நம்ம பார்ப்போம் some of these nitrogen base என்னென்ன nitrogen base கொடுத்திருக்காங்க adenine guanine cytosine uraceles and thymine when found attached to the sugar நல்லா பாருங்க attached to the sugar அதாவது நைட்ரஜன் பேஸ் attached to the sugar நம்ம என்ன சொல்றோம் முன்னாடி சொல்லிருந்தோம் நியூக்ளியோசைட்ஸ் னு சொன்னோம் ஓகேங்களா நைட்ரஜன் பேஸ் attached to the sugar நம்ம என்ன சொல்றோம் நியூக்ளியோசைட்ஸ் னு சொல்றோம் if phosphate group is found phosphate வந்து நியூக்ளியோசைட்ஸ் ஓட ஆட் ஆயிருந்துச்சுனா அத நம்ம என்ன சொல்வோம் நியூக்ளியோடைட்ஸ் னு சொல்லுவோம் அப்போ நியூக்ளியோசைட்ஸ்க்கும் நியூக்ளியோடைட்ஸ்க்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா பாஸ்பேட் சுகரோட வித் பாஸ்பேட் இல்ல பென்டோ சுகரோட நைட்ரஜன் பேஸ் அட்டாச் ஆயிடுச்சுன்னா சைட் அடிக்கிறது ஓகே பாஸ்பேட் வந்தா நியூக்ளியோடைட்ஸ் பாஸ்பேட் அட்டாச் ஆகணும் நியூக்ளியோசைட்ஸ் ஓகேவா அடினோசைன் குவானைன் தைமைன் யூரிடினின் and cytosines are nucleosides adenylate acid thymine and guanylytic acid uridylic acid cytosolic acid are called as nucleotides acid வந்து ஃபார்ம் பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும் ஆசிட் வந்து இதாகும் பாத்தீங்களா அப்ப அடினைன் குவானைன் சைட்டோஸ்கைன் அதெல்லாம் வந்துட்டு நியூக்ளியோசைட்ஸ் அதுல ஆசிடா ஃபார்ம் ஆயிடுச்சுனா அடினைலிக் ஆசிட் தைமினிக் ஆசிட் குயானிலிக் ஆசிட் யூரிடிக் ஆசிட் and cytosolic acid வந்துச்சுனா அது வந்து நியூக்ளியோடைட்ஸ் ஓகேவா nucleic acid like DNA and RNA consist of nucleotides only DNA RNA is a functional group as genetic material ஓகேவா DNA RNA என்ன இருக்குமா நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்குமா நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன கண்ணா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல ஒரு சுகர்ல நைட்ரஜன் பேஸ் இருக்கும் நைட்ரஜன் பேஸ்ல இருந்து ஒரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஓகேவா இதுதான் என்ன சொல்றோம் நியூக்ளியோடைட்ஸ் சொல்றோம் அப்போ DNA RNAல ஒன்லி நியூக்ளியோடைட்ஸ் மட்டும் தான் இருக்கும் நியூக்ளியோசைட்ஸ் இருக்காது அதாவது எல்லா DNA RNAலயும் பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஓகேவா எல்லா DNA RNAலயும் பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க DNA RNA ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும் ஜெனடிக் மெட்டீரியல்ல ஃபங்க்ஷன் ஆகுது ஓகேவா இதெல்லாம் ஒன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான்ப்பா ஒன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் இது நம்ம படிச்சிருப்போம் பாத்தீங்களா அடினைன் அடினோசைன் இப்போ பார்த்தவங்க அடினிலிக் ஆசிட் எப்படி இருக்கும் நைட்ரஜன் பேஸ் நியூக்ளியோசைட்ஸ் நைட்ரஜன் பேஸ் நியூக்ளியோசைட்ஸ் இப்படி இருந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா எஸ் ஐ திங்க் ஒன்று தான் மிச்சம் இருக்கு போல பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பார்த்துலாமா உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுச்சா இது வரைக்கும் டவுட் இருக்கா இப்போ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் என்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னன்னு பார்த்துலாம் நம்ம பொறுமையாகவே போகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கேட்டுட்டே வாங்க நம்ம சைட் பை சைடு அதை பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இது ஓகே லிவிங் காம்பவுண்ட் இஸ் ஹெட்டரோசைக்கிள் ரிங் ஹெட்டரோசைக்கிள் ரிங்கா தெரியல ஹெட்டரோசைக்கிள் ரிங் ஒரு ரிங்கில் வந்துட்டு கார்பனும் நைட்ரோஜனும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஹெட்டரோசைக்கிள் ரிங்னு சொல்லுவோம் ரிங்குன்னா இந்த மாதிரி ரிங்கில் வந்துட்டு கார்பனும் நைட்ரோஜனும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம் ஹெட்டரோசைக்கிள் ரிங்னு சொல்லுவோம் ஓகேவா கண்ணா கிளியர் ஓகேமா நம்ம அடுத்தது பார்த்துடலாம் அடுத்தது என்ன பார்க்க போறோம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்
நீங்களும் தண்ணி குடிக்க வேண்டிய பண்ணுறாங்க, தண்ணி குடித்து விடுங்க. டீஹைட்ரேட் ஆகிட விட போகுது. ஓகேங்களா, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட போகுது. ஓகேவா ஓகேவா, கிளியர்மா கிளியர். எங்கள் முத்துக்குமாருக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு டவுட் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. Okay, இப்போ primary and secondary metabolites. The most exciting aspect of chemistry deal with the isolating of thousands compounds இருக்கு isolate பண்றோம். ஓகேவா, ஸ்மாலா இருக்கான் பிக்கா இருக்கும். லிவிங் கார்பன்ஸ் அவ்வளோ காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அவ்வளோ என்சைம்ஸ், அவ்வளோ கணக்கு கொட்டி கிடக்குது. அதான் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க அழகா அது கெமிஸ்ட்ரி படிச்சவங்க தான் கேட்கணும். ஓகேங்களா, from living organism determining their structures and possibly if they synthesize them. ஓகேங்களா, if one were to make the list of the biomolecules, such list would have thousands of organic compounds including amino acids, sugar, etc. Okay, for reasons are given for section 910. Okay, we can call these biomicromolecules as metabolites. In animal tissues, one notice the presence of all such categories of compounds shown in 9.1. There are primary metabolites. However, when one analyzes plants, fungals and microbial cells, one would see in the thousands of compounds. அதுதான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ், அது கால்ட் அஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸா? ஓகே ஓகே ஓகே. பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னா என்னென்ன பிரைமரி மெட்டபாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க? அமினோ ஆசிட்ஸ், எங்க அமினோ ஆசிட்லாம் பார்த்தோம். அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், இதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். லிப்பிட்ஸ், இதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ஓகேங்களா, பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அதில் எதுலாம் பார்க்க முடியுமா? பிளான்ஸ், ஃபங்கை, மைக்ரோபிஸ். நம்ம மனுஷன்லாம் பார்க்க முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பார்க்கும்போது பிரைமரி மெட்டபாலைட்ஸ், பிரைமரியா இருக்கக்கூடிய மெட்டபாலைட்ஸ் எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குமா? அமினோ ஆசிட், சுகர்ஸ் எல்லாம் முக்கால்வாசி எதுல பிரச்சனை இருக்குன்றாங்க? பிளான்ட், ஃபங்கை, மைக்ரோபியல் செல்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் பிரச்சனை இருக்கும். ஓகேவா, அதுதான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் வந்துட்டு என்னது? ஆல்கலைட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், ரப்பரு, எசென்ஷியல்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் என்னதுன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். கலர்டு பிக்மெண்ட்ஸ், சென்ஸ், கம்ஸ், spices, these are called as secondary metabolites. Okay, when primary metabolites have identifiable functions and play known as a normal physiological function, we do not at the moment understand the role of the functions of all the secondary metabolites in host organism. Okay, primary metabolites and secondary metabolites functions determine ஆவல அப்படின்றாங்க. However, many of them are useful to human. Secondary metabolites many of them are useful to humans. எப்படி சார் யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா, ரப்பரு, ட்ரக், ரப்பர் மரம் கேள்வி பார்த்துருப்பீங்க. ரப்பர் மரம், அப்புறம் ஸ்பைசஸ், சாப்பிட்ற உணவாக சாப்பிடுறது, ட்ரக்ஸாக சாப்பிடுறது, சென்ஸ், பிக்மெண்ட்ஸ், சென்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, சென்ஸால யூஸ் பண்ணப்படுது. என்னது? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆர் த ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னா இந்த உலகத்தில் அதாவது இருக்கு ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த லேட்டஸ்ட் சாப்டர்ஸ் இயர்ஸ் யூ லேர்ன் அபவுட் மோர் அபவுட் திஸ். ஓகே, அதில் வந்து லேட்டஸ்ட் சாப்டர், அதாவது 12th 11th நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பிக்மெண்ட்ஸ், என்னென்ன இதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ், பிரைமரி மெட்டபாலைட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் டிஃபரன்ஷியேட் இருக்காது. அண்ட் நம்ம ஹியூமன்ஸ்ல வந்துட்டு இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ்லாம் பிரச்சனை இருக்காது. எது பிரச்சனை இருக்கும்? பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் செல்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். பட் நம்ம வந்து பெனிஃபிஷியலா அடைஞ்சுப்போம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வச்சு நம்ம பெனிஃபிஷியலா அடைஞ்சுப்போம். என்னென்ன பெனிஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரப்பர், ட்ரக்ஸ், ஸ்பைஸ், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம யூஸ்ஃபுல்லா அடைஞ்சு. ஓகேவா, அப்போ 2 கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டபாலைட்ஸ் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் இந்த அமினோ ஆசிட், சுகர்ஸ், லிப்பிட்ஸ், பென்டோ சுகர்ஸ், இதெல்லாம் இதில் வரும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஆல்கலாய்டு, ஃபிளேவனாய்டுலாம் வரது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். நம்ம இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். ஓகேங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பிக்மெண்ட், கார்டினாய்ட்ஸ், எக்ஸாம்பிள் என்னென்ன பிக்மெண்ட் இருக்கு, என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு, பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, டாக்ஸிக் எதாவது இருக்கு, எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸா இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, பிரைமரி மெட்டபாலைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அவ்வளவுதான். அது என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை ஆகல, என்னென்ன பிரைமரி மெட்டபாலைட்ஸ், என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஹியூமன்ஸ்க்கு அப்படி யூஸ் ஆகுது. ஏன்னா ஹியூமன்ஸ் பாடியில் இல்ல, பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் மட்டும் தான் அதை அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேவா, இப்போ நம்ம பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ்க்கு வரும். பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் இப்போ நம்ம எதை பார்த்துருந்தோம்? பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் பேர்ல இருக்குல்ல, பெரிய பெத்த மாலிகூல்ஸ், பெரிய மாலிகூல்ஸ் நம்ம சொல்றோம் பயோ மேக்ரோ மாலிகூல்னு சொல்றோம். ஓகேங்களா, there is one feather common of all those compounds found in the acid soluble pool. They have a molecular weight. நல்லா பாத்துக்கோங்க, molecular weight of 18 to 800 dalton. Soluble, acid soluble molecular weight வந்து 18 to 800 டால்டன் இருக்குமா? ஓகேவா, 18 to 800 டால்டன் இருக்குமா? இன்சாலிபிள், அதாவது மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இன்சாலிபிள்ல வந்துட்டு மாலிகுலர் வெயிட் எவ்வளவு இருக்குமா? 10,000 கிட்ட இருக்குமா?
10,000 டால்டன் கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுல இருந்தே தெரியுது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இன் கேஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் பாத்தீங்கன்னா லிப்பிட்ஸ் ஒரு ஸ்பெஷலான கேரக்டர். லிப்பிட்ஸ் வந்து மேக்ரோ மாலிகூல்ஸ் தான் லிப்பிட்ஸ். ஓகேவா? அதோட மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்கும்னா அரௌண்ட் 800 to 1000 டால்டன் தான் இருக்கும். அதனால இது நம்ம என்ன படிச்சோம், மைக்ரோ மாலிகுல் படிச்சோம். பட் இது வந்து இன்சாலிபிள். ஆசிட்ல வந்து சாலிபிள் ஆகாது. இது வந்துட்டு இன்சாலிபிள் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? குறிப்பா சொல்ல போனோம்னா அது வந்துட்டு மாலிகுலர் வெயிட் வந்துட்டு எங்க இருக்கு, சாலிபிள் கண்டிஷன்ல இருக்கு. பட் அது பிளேஸ் எங்க பிளேஸ் இருக்குன்னா இன்சாலிபிள் பிளேஸா இருந்தா நம்ம லிப்பிட்ஸ் வந்து இன்சாலிபிள்னு சொல்றோம். அது கம்ப்ளீட்டா இன்சாலிபிள்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டா சாலிபிள் இல்லன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இதான் கண்டிஷன். மாலிகுலர் வெயிட் 800 இருக்கு. The acid insoluble fractions are 4 types of organic compound. Acid insoluble 4 types of organic compounds இருக்கு. Protein, nucleic acid, polysaccharides and lipids. Sorry. Protein, amino acids, the protein, nucleic acids, polysaccharides and lipids. Okay வா? அப்போ protein, nucleic acid, polysaccharides. ஓகேவா? இது மூணுக்குமே 10,000 டால்டன் வந்துட்டு மாலிகுலர் வெயிட்டா இருக்கும். லிப்பிட்ஸ்க்கு 800 to 1000 டால்டன் வந்துட்டு மாலிகுலர் வெயிட்டா இருக்கும். ஓகேவா? ஏன் இது மூணுமேனா இது மூணுமே ட்ரூ இன்சாலிபிளா இருக்கு. ஓகேவா? ட்ரூ இன்ஆர்கானிக் சரிப்பா ட்ரூ பயோ மைக்ரோமாலிகுல்ஸ். இது ட்ரூ மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகேவா? ஏன் ட்ரூ மேக்ரோமாலிகுல்ஸ் சொல்றோம்? இது 1000 டால்டன் இருக்கு. பட் இது மாதிரி ஃபால்ஸான மேக்ரோமாலிகுல்ஸ் ஏன் சொல்றோம்? இது ஒரு மாலிகுலர் வெயிட் வந்து சாலிபிள் மாதிரி இருக்கு. இது மாலிகுலர் வெயிட் வந்து சாலிபிள் மாதிரி இருந்தாலும் பட் இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா இன்சாலிபிள் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேங்களா? These classes are compounds with the exception of lipids. ஏன் exception of lipids சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரி molecular weight differ ஆகுது. ஓகேங்களா? exception of lipid have the molecular weight in the range of 10,000 daltons above. ஓகேங்களா? அப்போ these classes compounds with exception of lipids. lipids தவிர மிச்ச எல்லா கிளாஸஸ்லயும் molecular weight எவ்வளவு இருக்குமா? 10,000 and above. 10,000 ஓட மேல இருக்குமா? ஓகேங்களா? For this very reason, biomolecules, chemical compounds found in the living organism are two types. Chemical compounds two types. One of those which are molecular weight less than 1000 dalton are usually referred as a micromolecules. Less than 1000 na micromolecules, more than 1000 na macromolecules. Okay, or simply biomolecule which those who are found in a acid is insoluble fraction is called as a macromolecules. Insoluble fraction இந்த macromolecules. அது நம்ம என்ன சொல்றோம்? biomacromolecules சொல்லுவோம். இந்த micromolecules நம்ம என்ன சொல்லுவோம்? biomolecules சொல்லுவோம் இல்ல biomicromolecules சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் ஒரு டேர்ம் என்ன புரிஞ்சுதா? இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல 10,000 டால்டானுக்கு மேல இருந்துச்சுன்னா மாலிகுலர் வெயிட் இருந்துச்சுன்னா பயோமேக்ரோமாலிகுல்னு சொல்லுவோம். 10,000 கீழே இருந்துச்சுன்னா 1000 கீழே இருந்துச்சு 10,000 கீழே இருந்து சாலிபிள் ஸ்டேட்ல கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? பயோமாலிகுல்ஸ் ஆர் மைக்ரோமாலிகுல்னு சொல்லுவோம். The molecules is insoluble fraction with the exception of lipids or polymeric substance. லிப்பிட்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ்னா ஒரே மாதிரியான வருது. அமினோ ஆசிட் நிறைய பாலினா மெனிய சப்ஸ்டன்ஸ் வேற அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? Then why lipids whose molecular weight do not exceed 800 dalton can come under the insoluble fractions? அது ஏன் அப்படி வந்துச்சு? ஓகே சார், ஓகே 800 ஃபிராக்ஷன் தான் இருக்கு. பட் ஏன் அது இன்சாலிபிள் சொன்னீங்களா? ஓகே 800 டால்டன் தான் இருக்கு அதோட மாலிகுலர் வெயிட். பட் எதுக்கு அதை இன்சாலிபிள்ல போட்டாங்கன்னா கொடுத்துருக்கான் பாருங்க. லிப்பிட்ஸ் ஆர் இன்டெட் ஸ்மால் மாலிகுலர் வெயிட் compound are present only not only in such but also arranged into a structure like cell membrane and other membranes. When we grind a tissue, we are describing the cell membrane, cell structure. Cell structure la enna present irukum sonna lipid vandu present irukum. appo lipid present ஆகி நம்ம அரைக்கும்போது ஒரு வெசில்ஸ் லைக்ல ஃபார்ம் ஆகுமா? வெசில்ஸ்னா ஒரு பேக் லைக் உருண்டையா ஃபார்ம் ஆகி அது மேலே நின்றுமா. ஓகேவா? அதனால தான் அது கீழே வந்து அரையும் போது கீழே வந்து மற முடியல. அதை நம்ம என்ன சொல்றோம்? மேக்ரோ மாலிகுல்ல வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பட் மாலிகுலர் வெயிட் வந்து எதுல இருக்குமா? மைக்ரோ மாலிகுல் இருக்குமா? பயோமாலிகுல் இருக்குமா? ஓகேவா? வெசல்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இப்படி வெசல்ஸ் லைக் ஃபார்ம் ஆனதுனால இது வந்து ட்ரெயின் ஆகி உள்ள வர முடியல. இங்கே தான் இருக்கு. பட் இதோட கண்டிஷன் வந்துட்டு இதோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? When we grind the tissue, we describe in the cell structure. Cell membranes and other membranes are broken into pieces and form a vessels. பாத்தீங்களா? form a vessels ஃபார்ம் ஆயிருது. Which are not water soluble. Lipids are water soluble, insoluble in water பாத்தோம் பாத்தீங்களா? Therefore, these membrane fragments in the form of vessels get separated along with the acid insoluble pool. Hence, the macromolecule fractions and lipids are strictly macromolecules. Lipids are not strictly macromolecules. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? Lipids வந்து are not strictly macromolecules அப்படின்னு சொல்றோம்.
ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? The acid soluble pool represents roughly the cytoplasmic composition. The cytoplasmic composition base மட்டும் தான் acid soluble pools வந்து represent பண்ண முடியும். The macromolecules from cytoplasm and organelles became the acid insoluble fraction. Together they represent the entire chemical composition. Entire chemical composition cellular mass. அதாவது வாட்டர் வந்துட்டு 70 to 90% இருக்குமா? நம்ம உடம்புல 70% வாட்டர் இருக்கான். ஒரு செல்லுக்குள்ள 90% வாட்டர் இருக்கு. ஓகேவா? புரோட்டீன் 10 to 15% ஆஃப் செல்லுலர் மாஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் 3% இருக்கு. லிப்பிட்ஸ் 2% இருக்கு. நியூக்ளிக் ஆசிட் 5 to 7% இருக்கு. அயன் 1% இருக்குவா? இந்த டேபிள் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவரேஜ் செல் காம்போசிஷன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? If the summary we represent the chemical composition of abundant point, அது abundant pointல தான் இது வந்து மோஸ்டா பார்த்து வச்சுக்கோங்க. chemical composition லிவிங் ஆர்கானிசம்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அடுத்து நம்ம புரோட்டீன் பார்க்கலாம். இது வரைக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இது டவுட் இருக்கா? மேக்ரோமாலிகுலாம் ஒண்ணுமே இல்ல கண்ணா. இன்சாலிபிளா இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்ரோமாலிகுல்னு சொல்றோம். இன்சாலிபிள் நேச்சர் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? மேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். லிப்பிட்ஸ் ஏன் டெஃபினேஷன் இருக்குன்னா, லிப்பிட்ஸ் வந்து வெசிகல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. செல் மெம்பரேன் உடைஞ்சு வெசிகல்ஸா ஃபார்ம் ஆகுது. பிரவுன் லைக் பேக்ல ஃபார்ம் ஆனதுல ஃபில்டர்ல இறங்க முடியல. அதனால மைக்ரோமாலிகுல்ஸ் வந்துட்டு மாலிகுலர் வேறு வந்து மைக்ரோமாலிகுல்ஸ் இருக்கு. அது பிரசன்ட் இருக்கிறது மேக்ரோமாலிகுலர் பிரசன்ட் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? சூப்பர். நம்ம அடுத்தது புரோட்டீன் பார்ப்போம். புரோட்டீன் பார்ப்போமா? டவுட் இது இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் தான் இருக்கா? ஓகே, புரோட்டீன் பார்ப்போமா? ஐ திங்க் 7 மணி தான். அது ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நானும் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் பிரேக் போட்டோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சுக்கோ. மூஞ்சி கழுவுனா மூஞ்சி கழுவிக்கோ. தூக்கம் வர மாதிரி இருக்கு சார், மூஞ்சி கட்டு வந்துடுறேன். டக்கு டக்குன்னு போய் மூஞ்சி கட்டு வந்துடுங்க. ஓகேவா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 5 நிமிஷத்துல எல்லாரும் வந்துடுறீங்க. இந்தாச்சப்பா, புரோட்டீன் பார்த்துடலாமா? ஜஸ்ட் தண்ணி குடிச்சா மட்டும் போதும். பிரேக்லாம் ஒரேடியாக இருக்கலாம். இருக்கிறதே 1.5 மணி நேரம் கிளாஸ்லாம். 1.5 மணி நேரம் கிளாஸ் 1/2 மணி நேரம் பிரேக்லாம் விட முடியாது. ஜஸ்ட் தண்ணி குடிக்கிறது ஒரு கேப்.
காலையிலன்றதுனால எல்லாத்துக்கும் கணக்கில் இருப்பீங்க. அந்த மாதிரி மாலிகுல் மைக்ரான்றான், ஒன்றுமே புரியலையே சார், அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பிரேக் விட்டேன். ஓகேவா கண்ணா? ஓகே, இப்போ நம்ம ப்ரோட்டீன் பார்த்துடலாம். ப்ரோட்டீன்னா அமினோ ஆசிடு என்னது, பயோமாலிகுல்ஸ் சின்னது. ப்ரோட்டீன் மேக்ரோமாலிகுல்ஸ், இதுலேயும் தெரியுதா? அமினோ ஆசிட் குரூப் செயின் ஆஃப் அமினோ ஆசிட் தானே ஃபார்ம் ஆகுது. அமினோ ஆசிட் ஓகேவா? அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் வந்து மோனோமர். அமினோ ஆசிட் என்னது? மோனோமர்னா சிங்கிளா இருக்கிறது. பேர்ல இருக்கு பாத்தீங்களா, மோனோமர். பட் பாலிமர்னா என்னது? குரூப் ஆஃப் மோனோமர். குரூப் ஆஃப் மோனோமர் தான் என்னது? குரூப் ஆஃப் மோனோமர் பாலிமர். இப்போ புரோட்டீன் வந்து என்னது? ஒரு மோனோமர், சாரி பாலிமர். ஓகேவா? எதனால மேல போயிருக்கு? மோனோமரான அமினோ ஆசிடான மேல போயிருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. குரூப் ஆஃப் புரோட்டீன் இல்ல குரூப் ஆஃப் மோனோமர் தான் என்ன சொல்றோம் நம்ம? என்ன பாலிமர்னு சொல்றோம். ஓகேங்களா? பாலிமர்னு சொல்றோம். ஓகே, ஏன் பாலிமர்னு சொல்றோம்னா, அமினோ ஆசிட் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல மீன் சாலிபிள், ஆசிட் சாலிபிள் வந்து இது அமினோ ஆசிட் வந்து ஆசிட் சாலிபிள். ஓகேவா? மைக்ரோமாலிகுல்ஸ். புரோட்டீன் வந்து மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே, ஏன் மேக்ரோமாலிகுல்ஸ்? குரூப் ஆஃப் பாலிமர் சேர்ந்துட்டு, குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் இருந்தா புரோட்டீன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். முன்னாடியே சொன்னா பாத்தீங்களா, பெப்டைட் பாண்டால மேடப் ஆனதுனால தான் பாலிபெப்டைட்ஸ். ஏன் பாலி? நிறைய பெப்டைட் பாண்ட் இருக்கு, இதெல்லாம் ஒரு பெப்டைட் பாண்ட் தான். இது ஒரு பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? அப்போ பாலிபெப்டைட், நிறைய பெப்டைட் பாண்ட் இருக்கிறதுனால பாலிபெப்டைட்னு சொல்றோம். இந்த லீனியர் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை த பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? லீனியர் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் லிங்க்டு பை த பெப்டைட் பாண்ட். இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஈச் புரோட்டீன், நல்லா முன்னாடி சொன்ன மாதிரி அமினோ ஆசிட் சொன்னது தான் கண்ணா, ஈஸி தான் இது. ஓகேவா? புரோட்டீன் அமினோ ஆசிட் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? ஈச் புரோட்டீன் இஸ் அ பாலிமர். ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். பாலிமர்னா என்னது? அமினோ ஆசிட் ஒரு அமினோ, இது வந்து மோனோமர். நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா, இந்த சிங்கிள் மோனோமர், இது எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? பாலிமர்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட், டிஃப்ரெண்ட் பாலிமர் இருக்கு. ஏன்னா 20 டிஃபரன்ஸ் அமினோ ஆசிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? of 20 types of amino, as there are 20 types of amino acids, அதெல்லாம் இருக்கு, ஆலன்ஸ்ல இருக்கு. protein is a heteropolymer. என்ன சார்னா 20 டிஃபரெண்டான அமினோ ஆசிட் இருக்குது. ஓகேவா? அதாவது இப்போ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். வேற என்ன கலர் யூஸ் பண்ணலையா? இது ஒரு அமினோ ஆசிட். இந்த மாதிரி 20 அமினோ ஆசிட் இருக்கு. டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இருக்கு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இப்படி பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் மோனோமர் வந்துட்டு டிஃப்ரெண்டா பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்லுவோம். அப்ப ஹெட்டிரோ பாலிமர் என்னது? டிஃப்ரெண்டான அமினோ ஆசிட். 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் தான் என்ன கொடுக்குது? ஒரு புரோட்டீனை கொடுக்குது. 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சேஞ்ச் என்ன கொடுக்குது? ஒரு புரோட்டீன் கொடுக்குது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்றோம் ஹெட்டிரோ பாலிமர் சொல்றோம். ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ஹோமோ பாலிமர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா சேம், டிஃப்ரெண்ட் இல்லாம எல்லாத்துலயுமே குளுக்கோஸ் சேம் அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஹோமோன்னு சொல்லுவோம். ஹோமோ பாலிமர். ஓகேவா கண்ணா? அதனா சார் ஒரே மாதிரி குளுக்கோஸ்னா செல்லோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? குரூப் ஆஃப் thousands ஆஃப் குளுக்கோஸ், எல்லா குளுக்கோஸும் சேர்ந்து தான் செல்லோஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சேர்ந்துட்டு ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஒரு செல்லோஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்ல சேம் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்துட்டு செல்லோஸை ஃபார்ம் பண்ணுது. அது வந்து ஹோமோ பாலிமர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்ணதுனால ஹெட்டிரோ பாலிமர்.
ஓகேவா கண்ணா? அதுதான் கரெக்டாக கொடுத்துருப்பான். ஓகேவா? நாட் அ ஹோமோபாலிமர். ஹோமோபாலிமர் ஆஸ் ஒன் டைப் ஆஃப் மோனோமர் ரிப்பீட்டிங் இன் நிறைய வாட்டி ஒன் டைப் ஆஃப் போலோமர் தான் இருக்கும். ஒன் டைப் ஆஃப் மோனோமர் தான் இருக்கும். இதில் ஹோமோபாலிமரில் ஹோமோபாலிமரை பொறுத்த வரைக்கும் ஒன் டைப் ஆஃப் இதுதான் இருக்கும். ஒன் டைப் ஆஃப் மோனோமர் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒன் டைப் ஆஃப் மோனோமர் தான் இருக்கும். ஒரே டைப் ஆஃப் மோனோமர் இருக்கு பாருங்க. பட் இங்கே டிஃப்ரெண்ட் மோனோமர் இருக்கு. நான் கலர் அதுதான் கலர் மாற்றி மாற்றி வரீங்க. டிஃப்ரெண்ட் மோனோமர் இருக்கு. பட் இங்கே வந்து ஒன் டைப் ஆஃப் மோனோமர் தான் இதில் இருக்கும். ஹோமோபாலிமரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் ஹெட்டிரோபாலிமரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். This information about the amino acids content is important as in later in nutrition lessons you will learn about the certain amino acids and essentials for our health. ஆமா, ஹெல்த்துக்கு எசென்ஷியலாக படிப்போம். ஓகேவா? ஏன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தானே. ப்ரோட்டீன் வந்து என்னது? ஆன்டிபாடிஸ் எல்லாம் ஒரு ப்ரோட்டீன் தான். உங்களுக்கு தெரியும்ல, ஆன்டிபாடிஸ் ஒரு ப்ரோட்டீனு. நிறைய ஒரு விஷயம் அந்த ப்ரோட்டீனில் தான் இருக்குது. ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஹார்மோன் ஒரு ப்ரோட்டீனு, எல்லாமே ஒரு ப்ரோட்டீன் பேஸ் தான். ஓகேங்களா? ஹெல்த் தீஸ் ஹவ் பீன் சப்ளைடு த்ரூ அவர் டயட். ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கப்பா, டயட் ஆகும். ஜிம்முக்கு போகிறீங்களா, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்கப்பா. முட்டை அதிகமாக சாப்பிடணும், அதில் ப்ரோட்டீன் பவுடர் அதிகமாக சாப்பிடணும். அந்த டயட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஹென்ஸ் டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் த source of essential amino acids. Dietary proteins are the source of essential amino acids. Therefore, the amino acids can be essential and non-essential. ரெண்டு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. ஒன்று எசென்சியல், நான் எசென்சியல். நான் எசென்சியல்னா நம்ம உடம்பால தயாரிக்க முடியாது, நம்ம வெளியிலேருந்து வாங்குறது. ஓகே, வெளியிலேருந்து வாங்குறது என்ன சொல்றோம்? நம்ம எசென்சியல் சொல்லணும். எசென்சியல் சொல்லணும். நம்ம உடம்பால தயாரிக்க கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? நான் எசென்சியல் சொல்லணும். நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ என்கிட்ட இப்போ என் வீட்டில் வந்துட்டு ஒரு சோஃபா இருக்கு. அதனால நான் ஒரு கடைக்கு போறேன், நான் சோஃபா வாங்க மாட்டேன், வேற என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குவேன். ஓகேவா? அப்போ என்கிட்ட ஒரு சோஃபா, ஒரு வீடு வாங்குறேன், வீடு வாங்கி அந்த வீட்டுக்குள்ள புதுசா போறேன். ஓகேவா? என்கிட்ட டிவி இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு கடையில போய் நான் வாங்க போறேன். பட் என்கிட்ட சோஃபா இருக்கு, அதனால நான் சோஃபா செக்ஷன் பக்கம் போல. ஏன் சோஃபா செக்ஷன் பக்கம் போலனா, என்கிட்டயே சோஃபா இருக்கு, அதனால நான் சோஃபா வாங்க போல. அப்போ சோஃபா வந்து நான் எசென்சியல். இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்க போறேன். டிவி, ஃப்ரிட்ஜ்ல என்கிட்ட இல்ல, நான் அது வாங்க போறேன், அது வந்து எசென்சியல். ஓகேவா? எசென்சியல் ப்ரோட்டீன் அதுதான், நான் எசென்சியல் ப்ரோட்டீன் தான். அந்த டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. ஓகேவா? The latter are those which our body can make while we get essential amino acids through our diet and food. Okay, body cannot make essential amino acids food la எடுத்துப்போம். Protein carry out many functions in living organism. Protein la many functions இருக்கு. Some transport of nutrients, cell membranes, transport of nucleic cell membranes, cell fight infection என்னது? antibiotic தான் சொல்றாங்க. ஓகேவா? organism. Some are hormones, சில வந்து ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணப்படுது. Some are enzymes. Okay, all enzymes are protein, some but all proteins are not enzyme. Okay, some are enzyme. Ribozyme அப்படின்ற என்சைம் மட்டும் தான் புரோட்டீன் இல்ல, அது வந்து RNA. மீன்ஸ் எல்லா என்சைமும், முக்கால்வாசி எல்லா என்சைமும் வந்து புரோட்டீனா தான் இருக்கும். ஓகேவா? கொலேஜன் இஸ் abundant protein in animal world. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். கொலேஜன் இஸ் abundant protein in animal world. அனிமல் வேர்ல்ட்ல அதிகமாக பார்க்கக்கூடிய புரோட்டீன் அது கொலேஜன். பட் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட், ருபிஸ்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ருபிஸ்கோ கியூப் எல்லாம் பார்த்தீங்க. ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்போசிலேஸ் ஆக்சிடேஷன். ருபிஸ்கோ வந்துட்டு அபுடன் புரோட்டீன் எர்த் பயோஸ்பியர். இந்த ருபிஸ்கோன்றது ஒரு என்சைம். ஓகேவா? அது என்சைம். ஏன் சார் இது வந்து அதிகமான எர்த் பயோஸ்பியர் இருக்குன்னா, ஒரு டேர்ம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உலகத்துல நட்சத்திரங்களை விட பிளான்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாது, எண்ணி பார்த்து அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ அவ்வளோ பிளான்ஸ்ல வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ருபிஸ்கோ என்சைம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ருபிஸ்கோ என்சைம் வந்து ஃபார்ம் ஆகப்படுது. ஓகே, எப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது, அப்போ எல்லா பிளான்ஸ், எல்லா கிரீன் பிளான்ஸ்லயும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ உலகத்துல இருக்க அத்தனை கிரீன் பிளான்ஸ்லுமே போட்டோசிந்தசிஸ் நடந்து இதாகும்போது ருபிஸ்கோ வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அதனால வேர்ல்டுல வந்துட்டு அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்போ பிளான்ஸ், அனிமல்ஸ்ல வந்துட்டு என்ன நடக்காது? போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ அதுல அனிமல்ஸ்ல எது அதிகமா இருக்கக்கூடியதுன்னா கொலேஜன். ஓகே, அபுடன் புரோட்டீன். ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு நீட் 2022 நினைக்கிறேன், நீட் 2022 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கொலாஜினா இன்ட்ராசெல்லுலர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட புரோட்டீன், அதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்காங்க. ட்ரிப்சின்னா என்சைம், இன்சுலின் உங்களுக்கு ஹார்மோன் மாதிரி, அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் தான். ஆன்டிபாடி இப்போ தான் படிச்ச பார்த்தீங்கன்னா, ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ரிசப்டார், சென்சரி ரிசப்டார், ஸ்மெல், டேஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன் டைப் ஆஃப் புரோட்டீன் தான். GLUT GLUT4 வந்து enables of glucose transport into the cells. இதை தான் கேட்டு வச்சிருந்தாங்க நீட்ல. ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? அப்போ இந்த டேப்ல காலம் மிஸ் பண்ண கூட நம்ம டக்கு படிச்சு வச்சணும். ஓகேவா? அடுத்தது பாலிசாக்கரைட்ஸ். புரோட்டீன் புரிஞ்சுதாப்பா? எல்லாருக்கும் புரோட்டீன் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரோட்டீன் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். பாலிசாக்கரைட்ஸ் வந்துட்டோம். இப்போ நீங்க முடிச்சிடும் போடுது. கிளியர்.
ஓகே தேங்க்யூ கிளியரா ஓகே சூப்பர்மா. இப்போ நம்ம பாலிசாக்கரைட்ஸ் பார்ப்போம். புரோட்டீன் என்னது? செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ பாலிசாக்கரைட்ஸ் என்னவா இருக்கும்? செயின் ஆஃப் கார்போஹைட்ரேட் சுகரோட செயின் என்ன சொல்றோம்? பாலிசாக்கரைட்ஸ் சொல்றோம். பாலிசாக்கரைட்ஸ்ன்றது செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், செயின் ஆஃப் சுகர். காலையிலே போதையில் இருக்கும் போல இருக்கு. ஓகேவா? செயின் ஆஃப் சுகர். ஓகேவா? செயின் ஆஃப் சுகர் என்ன சொல்றது? பாலிசாக்கரைட்ஸ் சொல்றது. கிளியர் வினோ? ஓகேமா. இன்னைக்கு இந்த பயோமாலிகுல்ஸ் முடிக்க முடியாதுப்பா. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் தான் சொல்றேன், ரெக்கார்ட் செஷன் அடுத்த வாரம் உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். நான் இன்னைக்கு எடுத்துடுவேன் பயோமாலிகுல்ஸ், அடுத்த வாரம் உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். பட் நம்ம லைவ்ல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்போம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 7:30 வரைக்கும் முடிக்க முடியும். ஓகேவா? The acid is insoluble pellet as also known as a polysaccharides. Polysaccharides carbohydrates நார்மலா தெரியும், sugar. As another class of macromolecules. Yes, this is another class of macromolecules. Polysaccharides are long chain of sugar. நீங்க சொன்னா பாத்தீங்களா? அங்க long chain of amino acid, இங்க என்னது? long chain of sugar. ஒரே ரெட்டா யூஸ் பண்றேன். ரெட் யூஸ் பண்ணலாம், பட் ஒரே ரெட் வேணும். long chain of sugars. Okay, long chain of sugars தான் என்ன சொல்றோம்? polysaccharides சொல்றோம். They are thread, literally a cotton thread containing a different monosaccharides as a building block. Thread மாதிரி இருக்குமா? அதுல ஒண்ணுக்கும் monosaccharides இருக்கும். Different monosaccharides இருக்குமா building block. For example, cellulose is a polymeric polysaccharide consists only one type of monosaccharides called glucose. ஓகேவா? இப்போ நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம். எங்க சொல்லியிருந்தோம்? இதுல சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? cellulose வந்துட்டு only one type of monosaccharides தான் பிரச்சனை இருக்கும். என்ன only one type of monosaccharide? glucose மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். இப்போ glucose செயினா ஃபார்ம் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? cellulose ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதுதான் இங்க சொல்றாங்க. cellulose is a homopolymer. Same cellulose homopolymer glucose ஆல மேட் ஆகுது. எல்லா நம்பர் ஆஃப் glucose, வேற டைப்ஸ் ஆஃப் glucose ஆல மேட் ஆகுறதுனால cellulose homopolymer அப்படினா. ஓகேவா? starch is the variant but is present in store in house as a plant tissue. ஓகேங்களா? நம்ம glycogen ஸ்டோர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியல? நம்ம ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? plant starch-ஆ ஸ்டோர் பண்ணுவாங்க. plant starch-ஆ ஸ்டோர் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? கிளைக்கோஜன். Animals have another variety called glycogen. ஓகேவா? அப்ப plant tissues எப்படி ஸ்டோர் பண்றாங்க? starch அப்படி ஸ்டோர் பண்றாங்க. animal tissues glycogen அப்படி ஸ்டோர் பண்றாங்க. இன்சுலின்ல கண்ணா நல்லா பாத்துக்கோ. இன்சுலின் புரோட்டீன். ஓகேவா? இது பாலிசாக்கரைட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்சுலின் இல்ல, அது இன்சுலின் புரோட்டீன். இன்சுலின் பாலிசாக்கரைட்ஸ். இன்சுலின் இஸ் a polymer of fructose sugarனால பாலிமர். In a polysaccharide chain, say glycogen, a right end is a reducing end and left end is called as a non-reducing end. ஓகேவா? glycogenல right end எப்படி சொல்றாங்க? reducing end, non-reducing end இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ reducing end, ரைட் தானே? இதுதான் ரைட்டா? right end is a reducing end, left non-reducing end. It is branched as shown in the cartoon. இப்படி branch ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? cartoon. Starch forms a helical structure, secondary structure. In fact, starch can hold iodine molecules. In the helical portion. helical-னா தெரியல, இந்த மாதிரி இருக்கிற portion. இப்படி ஹெலிக்கல் இல்ல இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டார்ச் எப்படி கண்டுபிடிப்பாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. அயோடின் போடும்போது ப்ளூ கலரா மாறிச்சுன்னா அயோடின்ஸ் ஸ்டார்ச் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப ஸ்டார்ச்சும் அயோடின் மிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டார்ச் அயோடின் மிக்ஸ் ஆகல. அது செல்லுலோஸ் does not contain complex helicals that cannot hold iodine. அப்ப செல்லுலோஸா இருந்தா அந்த ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அயோடின் போட்டிருந்தா அந்த அயோடின் கண்டிஷனோட ஸ்டார்ச் போய் பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம்? ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? செல்லுலோஸா இருந்தா அந்த அயோடின் கண்டிஷனோட போய் பைண்ட் ஆகாதனால ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகாது. அவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன இருக்கும்? ஸ்டார்ச் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் கண்டெய்ன் ஆயிருக்கும். அந்த கண்டெய்னர் நம்ம ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது பவுண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே, இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் கிளைகோஜன். ஓகேங்களா? கிளைகோஜன் இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் சார் இப்படி பிரான்ச் ஆயிருக்கு? யாருக்கா டவுட் வந்துச்சா? ஏன் சார் இப்படி பிரான்ச் ஆயிருக்கு அப்படின்றது? ஓகேவா? அதை நான் சொல்றேன். ஏன் சார் அப்படி பிரான்ச் ஆயிருக்கு? இங்க பாருங்களேன், லீனியர் ஸ்ட்ரக்சரா போயிட்டு இருக்குது.
ஏன் சார் திடீர்னு பிரான்ச் ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க சொல்றேன். ஜீரோ 1 2 3 4 5 6. இப்போ இந்த ஆர்கன்ல இருந்து இங்க வந்து அட்டாச் ஆகும். 2 3 4 5 6. ஓகேவா? இப்படி இது வந்து கிளைகோசிட்டிக் பாண்ட் சொன்னோம். இது வந்து கிளைகோசிட்டிக் பாண்ட். அப்போ இந்த மாதிரி 1லயும் 4லயும் அட்டாச் ஆயிருந்தா லீனியரா போகும். எப்படி போகுமா? லீனியரா போகும். ஓகேவா? 1லயும் இங்க பாருங்க 1ம் 4ம் அட்டாச் ஆயிருந்தா இந்த மாதிரி ரெண்டு குரூப் வந்து ரெண்டு பாலிமர் வந்துட்டு இப்படி அட்டாச் ஆயிருந்தா ரெண்டு மோனோமர் வந்து இப்படி அட்டாச் ஆயிருந்தா லீனியரா போகும். இப்படி லீனியரா போகும். எப்போ பிரான்ச்ல வரும் அப்படின்னா இங்க இருக்கு தெரியுதா? இதோட இப்படி Zero, 1 2 3 4 5 6. இப்படி 1ம் 6ம் பிரான்ச் ஆயிருந்தா அது பிரான்ச் தான் மாறும். 1ம் 6ம் அட்டாச் ஆயிருந்தா. இப்போ எப்படி பிரான்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்களா? புரிஞ்சுதா? அப்போ ஒரு மோனோமரும் 1க்கும் 4க்கும் அந்த ரெண்டு நடுவுல பாண்ட்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? லீனியரா இருக்கு, இப்படியே போகும். பிரான்ச் எப்போ ஃபார்ம் ஆகும்னா 1க்கும் 6க்கும் இப்படி பிரான்ச் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இப்படி அட்டாச் ஆயிருந்தா அது பிரான்ச்சா ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இதுல பாருங்களேன். இதுல வந்துட்டு 1 4 இப்படி அட்டாச் ஆயிருக்கு. பட் இதுல இருந்து இங்க பாருங்களேன், இங்க வந்து 6 அட்டாச் ஆயிருக்கு. 6 அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க இருந்து 1 to 4 அட்டாச் ஆயிருக்கு. இங்க வந்து 1 to 6 அட்டாச் ஆயிருக்கு. இங்க 1 to 6 அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இப்படி போறதுல வந்து 1 to 4 அட்டாச் ஆயிருக்கு. 1 to 6 தான். பட் இப்படி போறதுல வந்துட்டு 1 to 4 வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ பிரான்ச் வர்ற இந்த போர்ஷன்லாம் எப்படி அட்டாச் ஆயிருக்கான்? 1ம் 6க்கும் அட்டாச் ஆயிருக்கு. இங்க கிளியரா கொடுத்துருக்கான் பாருங்க. 1க்கும் 6க்கும் அட்டாச் ஆகிறதுனால பிரான்ச் வருது. இல்ல லீனியரா போனா 1 to 4ல அட்டாச் ஆயிருந்தா அப்படியே லீனியரா போகும். ஓகேங்களா? அதனால தான் பிரான்ச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. கௌஷிக் ஹாய் கௌஷிக், நீங்க கேட்டீங்க ரெஸ்பிரேஷன் நான் எடுத்துட்டேன். பட் இன்னைக்கு போஸ்ட் ஆகுமா? மிகப்பெரிய டவுட் தான் கௌஷிக். என்ன பண்றது, நம்ம கையில் இல்லை அது. ஓகேங்களா? நீங்க கேட்டீங்கன்னா எடுத்து கொடுத்து நான் ட்ரை பண்றேன். பட் என்னால் கன்ஃபார்மாக பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேண்டி நான் கிரெப் சைக்கிள்ஸ் வேணா நான் போடுறேன். கிரெப் சைக்கிள்னு ஒரு இது போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் படிக்க ஏற்கனவே நான் குளுக்கோஸ் என்னது கிளைகோலிசிஸ் போட்டிருந்தேன். அது பாருங்க. கிரெப் சைக்கிள் பாருங்க. என்வரான்மெண்டல் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஓகே, மிச்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? கொல்லப்படாதீங்க கௌஷிக், வில் கெட் இட். நீங்கள் நல்லா இப்போ ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஓகேவா? ஐ திங்க் இந்த பாலிசாக்கரைட்ஸோட முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நியூக்ளிக் ஆசிட்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? பாலிசாக்கரைட் சொல்லிட்டு முடிச்சிருவோம். பிளான்ட் செல்ஸ் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லோஸ். எல்லாருக்குமே தெரியும். பிளான்ட் செல் வால் எதால மேட் அப் ஆயிருக்கு? செல்லோஸால மேட் அப் ஆயிருக்கு. பேப்பர் எதனால மேட் அப் ஆயிருக்கு? செல்லோஸால மேட் அப் ஆயிருக்கு. ஃப்ரம் பிளான்ட் பல்ப் அண்ட் காட்டன் இஸ். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு செல்லோஸ். எப்படி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து காட்டனா இருந்தா அதுவும் செல்லோஸால மேட் அப் ஆயிருக்கு. தேர் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இன் நேச்சர். உலகத்தில் நிறைய காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு. தே ஆர் பில்டிங் பிளாக்ஸ், அமினோ சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸ். ஓகே, பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. அமினோ சுகர்ஸ் நல்லா பாருங்க. அமினோ ஆசிட்ஸும் சுகர்ஸும் கம்பைன் பண்ணுங்க, அதான் அமினோ சுகர்னு சொல்றோம். ஓகேங்களா? பில்டிங் பிளாக்ஸ், அமினோ சுகர்ஸ் அண்ட் கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸ். குளுக்கோசமைன், என்-அசிட்டைல் கிளைலக்ட்ரோன் அதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் ஆஃப் கைட்டின். ஓகேவா? கைட்டின் வந்து பிரச்சனை இருக்குமா? அதாவது இங்க எப்படி அமினோ ஆசிட்ஸும் சுகர்ஸும் பிரசன்ட் இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் வெளிப்புறத்து ஓடு இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆர்த்ரோபோட ஓடுல வந்துட்டு கைட்டின் வந்து பிரச்சனை இருக்குமா? இந்த கைட்டின் எங்க பிரச்சனை இருக்குமா? ஆல்சோ எங்க பிரச்சனை இருக்கும்? ஃபங்கையோட செல் வால்ல பிரச்சனை இருக்கும். அப்போ போத் இது பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க.
ஃபங்கியோட செல் வால் என்ன பிரச்சனை இருக்குமா, கைடின் வந்து பிரச்சனை இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவிங் a complex polysaccharides. These complex polysaccharides are mostly homopolymer. Mostly homopolymer ஆனது ஒரே பாலிமரால ஆனது, ஒரே மோனோமர்னால ஆனது. ஓகே, ஒரே மோனோசாக்கரைட்ஸால ஆனது. ஓகேங்களா, ஒரு குளுக்கோஸ் எல்லாம் ஆகி செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணதுல அந்த ஆள ஆனது. ஓகேங்களா, அப்போ இங்க என்ன சொல்றாங்க, எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட். ஆர்த்ரோபோட எக்ஸோஸ்கெலட்டன் வந்துட்டு மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்குமா, which is made up of chitin. Chitin is also a celluloid combination of fungi cell wall. ஓகே, ஃபங்கியோட செல் வால்ல chitin இருக்கு. ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? ஓகே, இதோட நம்ம பாலிசாக்கரைட்ஸ் முடிச்சு. இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? நியூக்ளிக் ஆசிட்ல இருந்து அடுத்த கிளாஸ்ல பார்த்துலாம். நியூக்ளிக் ஆசிட் ஆரம்பிச்சா கிளியரா சொல்லி ஆகணும். இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்டா? நான் எப்படியும் இன்னைக்கு ரெக்கார்ட் எடுத்துறேன். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எப்படியும் பயோமாலிகுல்ஸ் வந்து போஸ்ட் ஆயிரும். பட் இருந்தாலும் நம்ம ஓகே லைவ்ல வந்து பார்ப்போம். லைவ் வந்து நம்ம பயோமாலிகுல்ஸை பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. ஓகே, அப்போ என்ன பிளான் இன்னைக்கு? சாட்டர்டே லீவு தானே, என்ன பிளான்? லீவாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிளான்? ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கேட்கல, லீவாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிளான் சொல்லுங்க போவோம். கிளியர். தேங்க்யூ. சூப்பர்மா. சாட்டர்டே லீவாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது அவுட்டிங்லாம் போறீங்களா? தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சா? தீபாவளி வரப்போகுது. அடுத்த வாரம் சாட்டர்டே, அடுத்த மண்டே, வர மண்டேயோட அடுத்த மண்டே தான் தீபாவளி. அது தீபாவளிக்கு மாரத்தான் வைக்க போறாங்க. ஓகேங்களா, அந்த பிளான் கேட்கறேன், உங்க பிளான் கேட்கறேன். எங்க பிளான் ஓகே, தீபாவளிக்கு நாங்கள் மாரத்தான் வைக்க நீங்க வந்து பாப்பீங்க. வேற இருக்கும் பாத்தீங்க தீபாவளி ஷாப்பிங்கு, பட்டாசெல்லாம் வெடிப்பீங்களா? இல்லை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சா? நானும் ஒரு காலத்துல பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தேன், இப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா? ஹவ் இஸ் கோயிங் எவ்ரிதிங்? அந்த ப்ரிப்பரேஷன் கேட்குறேன், தீபாவளி ப்ரிப்பரேஷன் கேட்குறேன். இல்லை இன்ட்ரெஸ்ட் போச்சு சார்? அதெல்லாம் போச்சு சார், வாழ்க்கையே ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்குது, இதை நான் எங்கே தனியாக போய் பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னா. சூப்பர் சந்தோஷ், நல்ல பிளான் தான். செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ரீப்ரொடக்ஷன். செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ரீப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 40 மார்க் கிட்ட கேட்பாங்க. 40 மார்க் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பாட்னியில் மட்டுமே. ஒருத்தனுக்கும் எந்த பிளான் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கரெக்ட், இன்ட்ரெஸ்ட் போச்சு. இதே குழந்தையா இருந்தால் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போல்லாம் இன்ட்ரெஸ்டே எங்கே சார்? இன்ட்ரெஸ்டே இல்லை சார், போங்க சார் அப்படின்னாச்சு. ஓகே. அப்போ தீபாவளி நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேரத்தானும் இருக்கும், அப்போ அப்படியே சைட் பை சைட் அட்டாச் பண்ணிக்கோம். ஓகேங்களா, மேரத்தானும் பார்க்கணும், ஃபேமிலியோட நல்ல டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணி படிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஓகே ஓகேண்ணா, என்ஜாய் பண்ணாமல் எதுவும் படிக்கக்கூடாது. ஓகே தென் இப்போ நமக்கு இது முடிச்சிருவோமா? இப்போ நியூக்ளிக் ஆசிட் வந்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். வேறு எதாவது டவுட் ஒன்றும் இல்லையே? வேறு எதாவது டவுட் இருக்கா? நம்ம செஷனை முடிச்சிடலாமா? நல்லதுப்பா. ரெஸ்பிரேஷன் இன் ஹையர் பிளான்ஸ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ரெஸ்பிரேஷன் ஹையர் பிளான்ஸ், எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ரெஸ்பிரேஷன் ஹையர் பிளான்ஸ். அதுதான் கௌஷிக் கிடையாது, டெஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ரெஸ்பிரேஷன் ஹையர் பிளான்ஸ் கேட்டுருக்கீங்க. பட் அடுத்த வாரம் தான் நம்ம ரெஸ்பிரேஷன் நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ரெஸ்பிரேஷன் ஹையர் பிளான்ஸ் தான் எடுத்துட்டேன். பட் உங்களுக்கு இன்னும் போஸ்ட் ஆகலை, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நடா போஸ்ட் பண்ணலாம், அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது ஈஸியாக தான் எடுத்திருப்பேன். பட் நான் கிரெப் சைக்கிள் இன்னைக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு ஒரு கிரெப் சைக்கிள் வந்து ரெக்கார்டர் வீடியோ வரும். கிரெப் சைக்கிள் எப்படி ஏற்கனவே கிளைகாலிசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது போட்டிருக்கோம். கிரெப் சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க பாருங்க. சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேண்ணா, சரி நம்ம முடிச்சிருவோமா? see you then, bye. ஓகே, அடுத்த லைவ்ல சந்திப்போம். அடுத்த லைவ் எப்போ இருக்கும் எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம அடுத்த லைவ்ல சந்திப்போம். பாய்ப்பா. ஒரு பாய் சொல்லுங்க, நெருப்பு போட்டுட்டு முடிச்சு விட்டுருவோம். நியூக்ளிக் ஆசிட்லேருந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். நான் வந்து ரெக்கார்டர் செஷனாக போட்டுடுறேன். தேங்க்யூ, பாய் ஷர்மிளா, பாய். ஜஸ்ட் அ மினிட், ஆஃப் பண்ணுறதுக்குள்ள போதும். ஓகேம்மா.